ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேற லெவலில் சூப்பராக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த லொக்கிசம் அனிமே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. இந்த அனிமேவும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த கால யூடியூப்பை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த அனிமே பிடிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 1. ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 700K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான செலிப்ரேஷன். அண்ட் என் கூட புது யூடியூபரான என் கிளாஸ்மேட், அப்புறமா மேக்கப் பெஸ்ட் யூடியூபர் ரோமி அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரடியூஸ் பண்றான். ரோமி ஒரு மேக்கப் யூடியூபர்ங்கிறதுனால எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்காக இப்போ ஒரு நம்ம சேனல்ல மேக்கப் போட்டு காமிப்பா அப்படின்னு காமிக்கிறாங்க. அண்ட் இதுதான் நம்ம ஹீரோ. என்ன அவங்க யூஸ் பண்றாங்கன்னா அதுல வர்ற காசை கொஞ்சமாச்சும் எனக்கு கொடுக்கலாம். ஹீரோ யோசிக்கவோ டை சிரிடியா ஒழுங்க அப்படின்னு சொல்லி அந்த போக்கங்கிற பையன் மறட்டுறான். பட் கேமரா முன்னாடி நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் பிசியை நான் கிவ் அவேவா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த போக்கோ சொல்றான். ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம ஹீரோ சொன்னாலும் அந்த கிவ் அவே எல்லாமே ஒரு பொய் தான். அது பார்க்க ஒரு ரவுடி பையன், அவனுக்கு படிப்பும் நல்லா வராது. பட் அவனுக்கு யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கொண்டு வந்து ஈஸியா சம்பாதிச்சிட்டு இருக்கான். அண்ட் அந்த ரோமி இப்போ புதுசா வளர்ந்து வர ஒரு யூடியூபர். பட் அவங்களே மாதிரி என்கிட்ட ஸ்பெஷலா எதுவும் இல்ல அப்படின்னு மூஞ்ச கழுவி நம்ம ஹீரோ கிளாஸ் பண்ண ஒரு பையன் நம்ம ஹீரோ வந்து அடி நடிக்கிறான். கேமரால ஒழுங்கா சிரிக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி அந்த போக்கோக்கு கேமராமேனா இருந்தவன் தான் இவன். இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவனை நான் ஈஸியா அடிச்சிருவேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவனை முறைக்கவும் அந்த பையன் பயந்துட்டு போக்கோ இங்க பாரு இவன் நம்மளை பார்த்து முறைக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லவும் அந்த லூசர் இன்னும் நிறைய அடி வாங்கணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி போக்க மறட்டுறான். புரிஞ்சதில்ல அப்படின்னு சொல்லி இந்த பையனும் மறட்டுறான். என் ரெவன்யூ 30,000 இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரோமி சொல்லவும் ஜஸ்ட் இவங்க லஞ்ச் பிரேக்ல ஒரு வீடியோ போட்டதுக்கே இவங்களுக்கு 30,000 யூடியூப் இவ்வளவு ஈஸியா இருந்தா பேசாம நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் போல அப்படின்னு நம்ம ஹீரோ கேமராமேன் ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. ஆமா, போக்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு கேட்கவும் நம்ம அடல்ட்ஸ் கிடையாது, ஸோ நம்ம பேரண்ட்ஸோட அக்கௌண்ட் தான் தேவைன்னு சொல்லவும் போன வாரம் தான் எங்க அம்மா அக்கௌண்ட்ல கை வச்சு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ என் பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ண முடியாது. ஹாபின், உங்க அம்மா உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில தானே கிடக்காங்க, செத்துட்டாங்களா இருக்காங்களா, அவங்க அக்கௌண்ட்டை எனக்கு கொடுத்துறான்னு அந்த கேமராமேன் கேட்கறான். அவங்க அம்மாவை பத்தி இப்படி பேசுற, உனக்கு தான் காரியம் ஆகணும் மேன், கொஞ்சமாச்சும் பொலைட்டா கேளன்னு போக்க சொல்லவும் அவன் எங்க அம்மாவை பத்தி பேசினப்பவே நான் அவன் மூஞ்சிலேயே பஞ்ச் பண்ணிருக்கணும். ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ அமைதியா வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்க மரியாதையை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறான். நான் பெஞ்சு வீட்டுக்கு வந்துருவேன்னு அவங்க அம்மா கேட்கவும் அது நீங்களே நினைச்சாலும் முடியாது, உடம்ப பாத்துக்கோங்கம்மா நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்ன ஃபைட் பண்ணியான்னு அவங்க அம்மா கேட்கவும் நான் ஃபைட் பண்றது அதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஹாஸ்பிட்டல் பில் 30,000 நம்ம ஹீரோ கேட்டு வாரத்துக்கு பார்ட் டைமரா ஒர்க் பண்ணாதான் எனக்கு இந்த காசு கிடைக்கும். வீட்டு செலவு, கரண்ட் பில், ஹாஸ்பிட்டல் செலவுன்னு எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும். யூடியூபரா என்னாலையும் சம்பாதிக்க முடிஞ்சா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கடையில வேலை பார்க்குற அழகான ஒரு பொண்ணு வர. பாடிஸ் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு வா கேட்கவும் பின்னாடி ரைட் சைடு 3வது செல்ஃப்ல இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் நாங்க வேணா எடுத்துட்டுமான்னு கூட இருக்கிறவனுங்க சொல்லி விடுறானுங்க. இவ தான் எங்க கடையோட காடஸ் நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கும் போதே போக்கோ அந்த இடத்துக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்க ஆசைப்பட்டபடியே இந்த கடையோட காடஸோட நம்பரை நான் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு போக்கோ சொல்லவும் பூமியோட நம்பர் அவன் கைக்கு பெயரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எனக்கும் இதை பண்ண விருப்பம் தான், பட் என் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கறாங்களே, ஸோ 30 செகண்ட்ல நீ இந்த பர்கரை ரெடி பண்ணணும், இல்லைன்னா உன் நம்பரை நீ எனக்கு தரணும் அப்படின்னு போக்கோ கேட்கறான். அதுல நிறைய லேயர்ஸ் இருக்கு, 30 செகண்ட்ல பாசிபிளே இல்ல நம்ம ஹீரோ பாக்குறான். இல்ல நம்பரை இப்பவே கொடுத்துட்டு டைரக்டா நம்ம காஃபி சாப்பிட போவோம்னு போக்கோ கேட்கறான். அவன் யூடியூபர் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கடையில இருக்கவங்களும் அமைதியா இருக்காங்க. நீங்க கேட்ட அதே பர்கர் 30 செகண்ட்ல நம்ம ஹீரோ கொடுத்துட்டு கடையில கஸ்டமர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஃபேஸ மறைச்சிட்டு போயிருந்தான். சூப்பர் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. பட் அவன் என்ன நோட்டீஸ் பண்ண போறதில்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் பூமியாவே நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்றான். ஏன் இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இருக்க நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோட அம்மா அக்கௌண்ட்ல இந்த கேமராமேனா இருக்கிற பையன் வந்து அவன் கேமிங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். 30 பேர் அவன் கேம்ல கொண்டா 30,000 அவனுக்கு கிடைக்கும். நம்ம ஹீரோ அவனுக்கு செய்யற சாப்பாடுல எச்சிய துப்பி கொண்டு வரான். 30 பேரை கொள்ளதுக்கு இன்னும் ஒரே ஒரு கில் தான் அப்படின்னு சொல்லி ஜியோ காரணமா விளாண்டுட்டு இருந்தா. நம்ம ஹீரோ கால் தடுக்கி கேபிள புடுங்கி விட்டு தடுக்க விழுந்து சூடான நோடு அவன் மூஞ்சிலே நம்ம ஹீரோ ஊத்தவும் மூஞ்சி எல்லாம் எரிதே போட்டு நம்ம ஹீரோ அடி அடிக்கவும் என் வீட்டுக்கே வந்து அவன் எண்ணியவே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னு நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கும்போது ஒன்ன மாதிரி ஒருத்தனை பெற்றதுக்கு தாண்டா அவங்க அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். அவன் மூஞ்சிலே நம்ம ஹீரோ பஞ்ச் விட்டுட்டு ஒருத்தரை பஞ்ச் பண்ணா அது இப்படிதான் இருக்குமா நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த ஜிஹோக்கு அடிக்க தெரியாதுங்கிறதுனால ரெண்டு பேருமே ஈவனா தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. கேமரா பார்த்தா இன்னும் ஆன்லயே தான் இருக்கு. அவங்க ஃபைட் லைவ் ஸ்ட்ரீம் ஆகி இன்டர்நெட்லயும் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஃபைட்ல நம்ம ஹீரோ தான் வின் பண்ணியிருக்கான். ஃபைட் பண்ணா இப்படிதான் ஃபீல் ஆகுமா, எனக்கு பணம் தான் இப்ப ரொம்ப அவசியம், ஈவன் கரண்ட் பில் கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சுவிட்சை பார்க்கும்போது அந்த சுவிட்ச் ஆன்லயே இருக்கு. நம்ம ஹீரோ தான் ஆஃப் பண்ணவும் தான் பிசியும் கேமராவும் ஆஃப் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஜிஹோ கிட்ட இருந்து போன் வருது. ஒழுங்கா அந்த வீடியோவை டெலிட் பண்றான். ஆனா நான் எதையும் அப்லோட் பண்ணல, நான் தான் அந்த வயரை உருவி விட்டேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்பதான் நம்ம ஹீரோ பார்க்கும்போது மானிட்டர் வயரை மட்டும் தான் நம்ம ஹீரோ கட் பண்ணியிருக்கான். லைவ் ஸ்ட்ரீம் கட் ஆயிட்டா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆயிரும். நம்ம ஃபைட் எல்லாரும் பார்த்து அது வைரல் ஆயிடுச்சு, அது உங்க அம்மா அக்கௌண்ட் ஒழுங்கா டெலிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஜேகோக்கு வந்து அழுதுட்டு இருக்கான். அதுக்குள்ள வீடியோ அப்படி வைரல் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ யூடியூப்ல போய் செக் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி அதுல 10,000 கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. இந்த வீடியோ ஃபன்னியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஷேரும் ஆகுது. பையன் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வரவும் ஒரு வியூஸ்க்கு இவ்வளவு காசு வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லயே வருது. இந்த வீடியோவோட வியூஸ் படி பார்த்தா எனக்கு அப்போ 10 மில்லியன் yen கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இவன் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே அந்த வீடியோவை பாக்குறாங்க. இதனால அவன் போக்க பின்னாடி இருந்ததுனால அவன் மேல யாரும் கை வைக்கல. இப்ப அவன் ஒரு வீக்லிங்னு தெரிஞ்சிடுச்சு.
அந்த போக்கோக்கு கேமராமேனா ஒர்க் பண்ணி இத்தனை நாள் அவன் பண்ணதை பொறுத்துட்டு இருந்ததை எனக்கு செக்யூரிட்டி கிடைக்கும் தான் திரும்பவும் நான் வீக்லிங்காக விரும்பல அப்படின்னு சும்மா ஒருத்தனை அடுத்து கெத்துக்காட்ட ட்ரை பண்ணா யார் மேலோட கை வைக்கிறேன்னு அவன் ஜீஹோக்க போட்டு பொழந்து கட்டியிருக்கான். போக்கோவும் ஹெல்ப் பண்ண வராம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். தென்னால் விருந்து சரக்கு துண்டா கட் ஆயிடுச்சு அப்படின்னு ஜீஹோக் பாக்குறான். என்ன பில்லு 1 லட்சமா? பட் பரவாயில்ல, நான் கேஷாவே தரேன். ஏன்னா எனக்கு தான் 10 லட்சம் வரப்போதே, நான் மானிட்டைஸ் பண்ணா போதும். நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியா இருக்கான். உன்னால தொண்டா கிளாஸ்லயா மரியாதையா போச்சு அப்படின்னு சொல்லி ஜீஹோக் வந்து நம்ம ஹீரோவா அடிக்கணும். நீ பண்ண வேலைக்கு உனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிக்கிறான். ஆல்ரெடி இவன் கூட ஃபைட் பண்ணதுனால எனக்கு சுத்தமா பயம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். 2 பேரும் ஃபைட் பண்ணி ஒரு வழியா செட்டில் ஆகுறாங்க. அந்த வைரலான வீடியோல நானும் இருக்கேன், எனக்கு பாதி காசை தான் கேட்கவும் அதெல்லாம் முடியாது, நீ தானே என்ன அடிச்ச, உனக்கு தேவைதான் நம்ம ஹீரோ சொல்றான். நீ கண்டிப்பா எனக்கு தருவ, எங்க பாரு அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க ஃபைட் பண்ண வீடியோவை காமிக்கிறான். சீக்கிரட்டா பர்ஃபெக்டான ஆங்கிள் உனக்கே தெரியாமையும் எடுத்திருக்கான் பாத்தியா. ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னா அது எப்படி மானிட்டைஸ் பண்றதுன்னு உனக்கு தெரியுமா? போக்கோக்கு கேமராமேனா இருந்தா அவனை வளர்த்து விட்டதே நானு. சோ என் கூட ஜாயின் பண்ணு, உனக்கு பணம் தானே வேணும், அது நமக்கு நிறைய கிடைக்கும். ஒரு வீடியோல வைரல் ஆயிட்டுன்னா அப்படியே வைரல் ஆயிடலாம்னு நினைச்சியா? யூடியூப்ல ஸ்கிரீனிங் ப்ராசஸ் இருக்கு, எடிட்டிங் ப்ராசஸ் இருக்கு, விஷுவல் எஃபெக்ட், பிளானிங், ஃபிலிமிங் இதெல்லாம் யார் பண்ணுவா? நான் ஆல்ரெடி இதுல எக்ஸ்பெக்ட் ஆனவன். சோ நான் உனக்கு தேவை. சோ நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஆசையா காட்டுறான். அந்த போக்கோ கை விட்டுட்டான். வேற எவனும் என்ன அடிக்க கூடாதுன்னா இவன் கூட சேர்ந்து நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ஜீஹோக் சொல்லவும் பணத்தை எப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லாருக்கும் நான் தான் பண்றேன், எனக்கு 90 உனக்கு 10 ஜீஹோக் சொல்லவும் இவனை ஈஸியா மேனிபுலேட் பண்ணலாம் ஜீஹோன்னு நினைச்சா முடியாது போடா, கேமரால நான் தான் வரேன், உனக்கு எதுக்கு 90, நீ எனக்கு தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்லவும் புத்திசாலியா தான் இருக்கான். சரி எனக்கு 40 உனக்கு 16 சொல்லவும் முடியாது நம்ம ஹீரோ போறான். கடைசியில் ஜீஹோக் அவனுக்கு 10 நம்ம ஹீரோக்கு 19 சொல்லவும் தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி இப்போதைக்கு இவன் கூட இருந்து ஃபேமஸ் ஆனா போதும், நம்ம சேனல்ல புல்லிஸ் கூட ஃபைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஜீஹோக் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரு யூடியூப் சேனல்ல இருந்தா கண்டிப்பா அதுக்கு ஒரு கான்செப்ட் வீடியோன்னு தேவை. வீக்கா இருக்கிற நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கான புல்லிஸ் கூட போய் ஃபைட் பண்றது தான் இவன் சேனலோட வீடியோவாவே இருக்க போது. கதை இனிதான் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் நிறைய விஷயங்களை இன்டெரக்டாக தான் சுற்றி வளைச்சு காமிப்பாங்க. பட் அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க, ஏன்னா இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 2. புதுசாக வைரலான அந்த பசங்க என்னோட கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹாபின் அண்ட் ஜீஹோக்கு வந்து பார்க்க அவன் சேனலில் காமிக்கிறான். பார்க்க இப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். ஹாபின் நான் சொன்னது பண்ணு ஜீஹோக் சொன்னவோம் கரெக்டான டைம் வரட்டும் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணுறான். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண ஆப்பிள் ஃபோனை நான் கிவ் அவே வா கொடுக்குறேன்னு போக்க சொல்லவும் அவன் சொல்றதெல்லாம் போய் அவன் கிவ் அவே தாரன்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டான். அண்ட் அவன் ஒரு புள்ளி பண்ணுறவன், கேமரா முன்னாடி நல்லவன் மாதிரி நடிக்கிறான். ப்ரூஃப் வேணும்னா அந்த என் பாடியை பார்த்துக்கோங்க, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா என் ஹாபின் சேனலுக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். போச்சு போக்கோ அவனை சும்மா விட போகிறதில்லன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. போக்கோவோட 700K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ இப்போ ஹாபினோட சேனலை பத்தி தெரியும். சோ நம்ம ஹீரோ சேனலுக்கு ப்ரமோஷன் மாதிரியும் ஆச்சு, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க அப்படின்னு ஜீஹோக் பார்த்தா நல்ல வேலை பாதிலேயே பேட்டரி டெட் ஆகி லைவ் ஸ்ட்ரீம் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். என்ன பார்க்காதடா, அப்புறம் இது ஃபேக் நினைச்சிருவாங்க ஜீஹோக் நினைக்கிறான். யூடியூபர் பார்க்க ஒரு ரவுடியானு ஹீரோ சேனல்ல அவன் அடிச்சிட்டு இருக்கத லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கோவா இது இவ்வளவு மோசமா நடந்துக்கிறான்னு அந்த ஸ்ட்ரீமோ வைரல் ஆக ஆரம்பிக்குது. நான் அடி வாங்குறதெல்லாம் எனக்கு காசா மாறுதுன்னா எனக்கு அதுல கவலை இல்ல, ஆனா என்னோட வியூவர்ஸ் எல்லாருமே நான் அடி வாங்குறதையே பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க, நான் எதிர்த்து அடிக்கணும் ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான்.
அப்படின்னு இது நம்ம பிளான்ல இல்ல எஸ்கேப் ஆயிரு இல்லைன்னா அவன் அவனை பொழந்து கட்டிடுவான் அப்படின்னு ஜீஹாக் பாக்குறான். இவன் ஸ்டூடெண்டா ஜெயில இருந்து வந்தவன உடம்பெல்லாம் டேட்டூ போட்டிருக்கான். எங்க ஃபைட்டை யாராச்சும் வந்து தடுத்து விடுவாங்கன்னு பார்த்தா யாரும் வரமாட்டிக்கிறாங்களே. இவன் பாடி அது ரொம்பவே ஸ்ட்ராங், இவன் என்னோட பெருசாவும் இருக்கிறான். அண்ட் நான் ஒல்லி பார்த்தா மாதிரி ரொம்ப வீக்கா இருக்கிறேன். கண்டிப்பா என்னால வின் பண்ண முடியாது. இந்த படத்துல காமிக்கிற மாதிரி பெரிய ஆளுங்களையும் குட்டி ஆளுங்க அட்டாக் பண்ற அந்த மூவ் அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது அவங்க அம்மாவை பத்தியே திரும்பவும் அவன் கிண்டல் பண்ணான். அம்மா கேன்சர் வந்து ஹாஸ்பிட்டல்ல தானே கிடக்குறாங்க, அவங்க பக்கத்து பெட்டுக்கே ஒன்னு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் எங்க அம்மாவை பத்தி பேசாதடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா. போக்கோ ஈஸியா நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணிடுறான். நீ ஃபாஸ்டா இருக்க ஹாபின், பட் ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவை தூக்கி போட்டிப்பா அடி அடின்னு அடிக்கிறான். இது ஜீஹோ கூட நடந்த ஃபைட் மாதிரி கிடையாது, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சியா ஹாபின், இது இன்னும் முடியல அப்படின்னு போக்கோ நம்ம ஹீரோவை அடிக்க போகவும் ஓடிட்டு இருங்கடா என் தூக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லவும் எவன்டா அதை சொன்னதுன்னு போக்கோ கேட்கவும் ஒரு பையன் எந்திக்கிறான். இது அந்த MMA ஃபைட்டர் ரைசிங் ஸ்டாரான மூசான் கிம் தானு கேட்கவும் ஓ மூசாங் நீ தானே அது, சாரிப்பா அப்படின்னு சொல்லி போக்கோவே அவனை பார்த்து பயப்படுறான். சத்தம் வரக்கூடாது, நான் திரும்பவும் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசாங் சொல்லவும் ஓகே சார் அப்படின்னு சொல்லி பிரச்சனை எதுவும் பண்ணாம போக்கோ இப்ப அந்த இடத்துல இருந்து அமைதியா கிளம்பிருந்தான். மோசாங்னால நீ தப்பிச்ச அப்படின்னு சொல்லி ஜீசாக் பாக்குறான். போக்கோவோட ஃபைட் இன்டர்நெட் ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு. போக்கோ வீட்டுக்கு போய் இப்போ போன் சார்ஜ் போடவும் அது ஃபேக், அது பிளான் பண்ணி பண்ணது அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம நிறைய மெசேஜ் இருக்கு. நம்ம போய் பார்த்தா போக்கோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஒருத்தரோட சரிவு தான் இன்னொருத்தருக்கு வளர்ச்சியா இருக்கும். இதால எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கான். பாக்கோ புள்ளி பண்ணதுதான் இப்போ சர்ச் இன்ஜின்ல நம்பர் 1 இருக்கு. பாக்க உடனே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி மன்னிப்பு கேட்கறான். முடிஞ்சது கட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜீசாக் சொல்லவும் லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சதா, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் முட்டா பசங்களை ஈஸியா ஏமாத்திரலாம் நம்ம லைவ்லயே சொல்லியிருந்தான். இப்படியே இதனால் வர பாக்க பண்ண எல்லாமே போய் தான் அப்படின்னு சொல்லி அவன் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கம்மி ஆக்குறதே ஒரு சேனல்ல லைவா போடுறாங்க. பாக்காவோட சப்ஸ்கிரைபர்ஸும் போயிட்டாங்க, அவன் ஃபேமஸும் போயிடுச்சு. அங்க நம்ம ஹீரோக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அப்படின்னு இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை, யூடியூப்ல வீடியோ போடும்போது அதோட லென்த் அதிகமா இருந்தா தான் நம்மளால அதிக ஆட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ உன்னோட ஃபைட் எல்லாத்தையுமே நீ மினிமம் அட்லீஸ்ட் 3 நிமிஷத்துக்கு மேலேயாச்சும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஜீஹாக் சொல்லியிருப்பான். ஸோ ஃபைட்ல எப்படி வின் பண்றதுன்னு நம்ம ஹீரோ சர்ச் பண்ணி பார்க்கறான். 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்னு போட்டிருக்கு. ரெஸ்லிங், ஜூடோ, கும்ஃபுன்னு எதனால மினிமம் அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு மேலேயாச்சும் ஆகும். சிம்பிளி ஹவு டு ஃபைட் அப்படின்னு ஃபைட்டோட ஸ்பெல்ல நம்ம ஹீரோ தப்பா போடுறான். பட் அந்த நேம்லயும் ஒரு சேனல் இருக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லையான்னு சேனல்ல போய் பார்த்தா நிறைய வீடியோஸ் அதுல இருக்கு. இந்த கோலி மாஸ்க் போட்டவன் என் பேரு சாம் டாக் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகுறான். ஃபைட் பண்ணவே தெரியாம ஒருத்தர ஃபைட்ல தோக்கடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த சாம் டாக் சொல்றான். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க பயப்படவோ கோவப்படவோ கூடாது. ஃபைட்ல அப்படி பண்ணீங்கன்னா தோத்து போயிருவீங்க. ஒருவேளை உங்க எதிரி கோவத்திலயோ டென்ஷன்லயோ இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு தான் அட்வான்டேஜ். ரெண்டாவது, அடிப்படாம அடி வாங்குறது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு அந்த சாம் டாக் சொல்றதையும் நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லா பாக்குறான். இதை பார்க்க ஸ்கேம் மாதிரி இருக்கு. இப்படி ஈஸியா இருந்தது நடந்துக்கு இவன் வீடியோஸ்க்கு வியூஸே போகல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப மேனேஜர்ட்ட போயிட்டு அடுத்த நாள் வேலையை விட்டு நிக்கிறான் நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஹாவின் பையன் வேலையை விட்டு நிக்க போறான்னு சொல்லவும் யாருன்னு இன்னொரு பொண்ணு கேட்கறா. ஒர்க்கர் ஃபாஸ்டா செஞ்சானே அந்த பையன் சொல்லவும் கோமி ஷாக் ஆகுறா. யூடியூப் நான் கூட ஆரம்பிச்சு ஃபேமஸ் ஆகலாம் போலியன் மேனேஜர் சொல்லவும் நம்ம ஹீரோ முறைக்கிறான். அது எல்லாராலையும்னா அவ்வளோ ஈஸியில முடியாது. ஹாபினால தான் அந்த போக்கோங்கிற யூடியூபர் ரொம்ப மோசமானவங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. ஹே ஹாபின், உன் நம்பரை எனக்கு தரியா, இனி நம்ம பார்க்க மாட்டோம்ல அப்படின்னு கோமி நம்ம ஹீரோட நம்பரை வாங்கி டெக்ஸ்ட் பண்றா. கிளாஸ்ல தான் இருக்கேன், போரிங்கா போதுன்னு கோமி மெசேஜ் பண்ணுவோம். இது ஸ்கேமா இல்ல உண்மையிலேயே நீதா பேசுறியா? நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். என்னடா பால காட்டிட்டு இருக்கான் ஜீஹோ கேட்கவோ ஃபன்னியான மீமை பார்த்தா நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நீ ஒன்னும் பெரிய செலிபிரிட்டி கிடையாது, பட் 2 நாள்ல உனக்கு 1 லாக் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அடுத்தடுத்து நம்ம வியூவர்ஸ் நிறைய வீடியோஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லவும் சாம்டாக் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு ஃபைட் பண்றது அப்படின்னு நானும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கைவிட்ட கூடாது, அடுத்த வீடியோ சீக்கிரம் பண்ணி அப்படின்னு சொல்லவும் சரி சரி நம்ம ஹீரோ சொல்றான். ஹே கைஸ், ஏன் கூட கொலா பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ரோமி வந்து கேட்கற. போக்கோ கூட தானே இருந்தேன்னு கேட்கவும் போக்கோ இப்ப ஃபேமஸ் இல்ல, நான் அவனை கழட்டி விட்டுட்டேன். வியூவர்ஸும் ஒன்னதான் எதிர்பார்க்கறாங்க ரோமி சொல்றா. அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வா, நம்ம டபுள் டேட் போலாம் ஜீசப் சொல்றான். உங்களால தான்டா நான் இப்ப ஃபேமஸ் இல்லாம ஆயிட்டேன், எனக்கு காசு வராம போயிடுச்சு, ஒன்னு சும்மா விட மாட்டேன்னு சொல்லவும் உங்க எதிரி டென்ஷன்லயோ கோவத்திலயோ இருந்தாம்னா உங்க ஃபைட் இன்னும் ஈஸியா இருக்கும்னு சாம்டாக் சொன்னது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு ஏத்த சுச்சுவேஷன்ல பாக்க இருக்கான், நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கவா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவன் அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ ரெடி ஆகிறான். ஜீசோக் அதுக்குள்ள லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருதான். உன் விஸ்ட விட என் கேமரா ஃபாஸ்டா இருக்கும், இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் இழக்க போறியான்னு ஜீசோக் கேட்கவும் உங்களை கண்டிப்பா அதுக்கு பழி வாங்காம விட மாட்டேன்டா அப்படின்னு பாக்க சொல்லிட்டு போகவும் என்ன இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோமி கேட்கறா. நல்ல கேமரா நம்மள காப்பாத்துச்சுன்னு ஜீசோக் ஹாப்பியா. என்னடா ஓடாம எதிர்த்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜீசோக் கேட்கறான். அந்த வீடியோல வருது உண்மையிலேயே ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஜீசோக் கூட எங்க புது கண்டென்ட் பத்தி பேசணும், ஃபைட்டுக்கு மட்டுமே வச்சு கண்டென்ட்டா போடுறது கஷ்டமா இருக்கு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி பூமிக்கு மெசேஜ் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுவோம். எனக்கு இப்பெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணவே பிடிக்கல, எத்தனை நாளைக்கு தான் நம்ம டெக்ஸ்ட்லயே பேசுறது, உங்க கூட கால் பண்ணி பேசணும் அப்படின்னு பூமி சொல்றா. ஹே தம்பி, நீ அந்த புது யூடியூபர் தானே அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு கேட்கவும் என் சேனல் இன்னும் மானிட்டைஸ் ஆகல நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படியான அவங்க கேட்கறாங்க. பிரபலமான இவ்வளோ இருக்கா நம்ம ஹீரோ பார்க்கும்போது பிரபலமான பிரச்சனைகளும் இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். போலீஸ்க்கு கால் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோட்ட இருக்கிறத திருடவும் ஜியோ ஃபாஸ்டா நம்ம ஹீரோவை காப்பாற்ற ஓடி வரேன். அடி வாங்கி இப்ப கீழே விழுறான். ஹே உன் போனை கொண்டாடா, நீ போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன்னா அப்படின்னு நம்ம ஹீரோட போனை வாங்கவும் ஐயோ பூமியோட கான்டாக்ட் அதுல தான் இருக்கு, இவன் போனை வேணா வாங்கிக்கோங்க, அவன் லேட்டஸ்ட் எடிஷன் வச்சிருக்கான். நம்ம ஹீரோ ஜிஹோக்க மாட்டி விடுறான். டே நான் இங்க தாண்டா இருக்கையா, கண்ணு முன்னாடியே நான் மாட்டி விடுறேன்னு ஜிஹோ கேட்கறான். அதுல பூமியோட கான்டாக்ட் இருக்கு, சீக்கிரம் போலீஸ்க்கு கால் பண்ணு நம்ம ஹீரோ சொன்னா. போலீஸா? நான் ஆல்ரெடி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கப்பிள்ஸ் இந்த இடத்துல பிரச்சனை பண்றதுல ஃபேமஸ், நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் நீ அவங்க கூட போய் ஃபைட் பண்ணணும், போனை நீயே போய் வாங்குற, கண்டிப்பா நிறைய வியூஸ் வரும் அப்படின்னு ஜிஹோக் சொல்ல
சொல்லவும் நானும் எத்தனை நாள் தான் அடி வாங்கிட்டே இருக்குது. ஓகே ஹலோ கைஸ், வெல்கம் டு லைவ் ஸ்ட்ரீம் வைரல். எப்படி நம்ம ஹீரோவை ஃபைட் பண்ண தயாராகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ரியல் ஃபைட். இத்தனை நாளாக நம்ம ஹீரோ கோல மாதிரி அடி வாங்கிட்டே இருந்திருப்பான். பட் இனிமே திருப்பி அடி கொடுக்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் அந்த யூடியூப் வியூவர்ஸுமே நம்ம ஹீரோ அடிக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. பட் அதுக்கு நம்ம ஹீரோ ஒன்றும் ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆளை நம்ம ஹீரோவால் அடித்து தோக்கடிக்க முடியுமா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னு வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு அனிமையில் ஃபுல்லாகவே நீங்கள் எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் கற்றுக் கொடுப்பாங்க. பட் இந்த அனிமையில் வர மாதிரியே ரியல் லைஃப்பில் ஈஸியாக ஃபைட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 3. ஃபோன் ஒருத்தர் நம்ம ஹீரோட்ட இருந்து அடிச்சுட்டு போகும்போது அந்த ஜிஹோக்கோட இன்னொரு பேரு ஸ்னாப்பர். அந்த ஸ்னாப்பர் இப்போ லைவை போட்டிருக்கான். அந்த கோலி மாஸ்க் சாம்டாக் சொல்லி கொடுத்த மாதிரியே அவன் மைக்கை ரைட் ஹேண்டில் பிடிச்சிருக்கான் அப்படின்னா அவன் ஒரு ரைட் ஹேண்டர் தான். அதுக்கு ஆப்போசிட் சைடான லெஃப்ட் சைடு நான் போய் நிற்கணும். ஸோ ஆப்வியஸாக அவன் ரைட் ஹேண்டர் தான் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சாம்டாக் வீடியோ பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோ ரெடியாக நிற்கிறான். அடிப்படாமல் எப்படி அடி வாங்குறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு ஹீரோ பஞ்ச் பண்ணுறான். நம்ம ஹீரோ அவன் தலையை வச்சு அதை தடுக்கிறான். பிசிக்ஸ் படி ஆப்போனன்ட் பஞ்ச் பண்ணும்போது டேரக்டாக அதை வாங்கினீங்கன்னா அது பவர்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்களும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல மூவ் ஆனா அந்த பஞ்சோட பவர் கம்மியாகும். அண்ட் அதை நெத்தியில் அடி வாங்கும்போது வலியும் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சாம்டாக் சொல்லி கொடுத்த மாதிரியே இப்போ நம்ம ஹீரோ பண்றான். நீங்க ஃபைட் பண்றது ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் இல்லாம சாதாரண பர்சன் தானா அவங்களுமே சில பஞ்சஸை மிஸ் பண்ண தான் செய்வாங்க. ப்ரொஃபஷனல் பாக்ஸர்ஸ்க்கே மூவிங் டார்கெட்டா டைரக்டா அட்டாக் பண்றது கஷ்டம். ஸோ அவங்க தலையை மூவ் பண்ணிட்டே இருந்தா ஈஸியா தப்பிக்கலாம் அப்படின்னு சாம்டாக் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோக்கோ பாதியடி எஸ்கேப் ஆகுறான், பாதியடி தலையில விழுது. அதுக்கப்புறமா அப்படின்னு சாம்டாக் சொல்லியிருப்பான். பட் அதுக்கப்புறம் வீடியோவும் நான் பார்க்கல, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ பஞ்சை மட்டும் தடுப்போன்னு சொல்லிட்டு என்ன அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தடுத்துக்கிட்டே இருக்கான். டை ஹாபின் இப்படி அடி வாங்கிட்டே இருந்தா செத்துருவாடா, 3 நிமிஷத்துக்கு மேலே ஃபைட் எழுக்கணும்னு சொன்னா அதுக்குன்னு இப்படி அடி வாங்கிட்டேவா இருப்ப அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் பார்க்குறான். நான் நெக்ஸ்ட் வீடியோவை பார்த்துருங்கணும், இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். எப்படியும் நம்ம ஹீரோ தோக்க தான் போறான்னு ஸ்னாப்பர் சொல்லவும் இந்த ஃபைட்ல ஹாபின் தான் வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வருது. இதே பர்சன் தான் மீசாக் எம்எம்ஏ ஃபைட்டர்னு கரெக்டா சொன்னான். மோசாங்க பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஹாபின் ஜெயிப்பான் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஸ்னாப்பர் யோசிக்கிறான். அடிக்கிறவனோட கையை பாருங்கன்னு அந்த கமெண்ட்ல சொல்லவும் ஹீரோ தலையிலே அடிச்சு அவன் கை வீங்கி போயிட்டு அதையே இப்பதான் அவன் நோட்டீஸ் பண்றான். இப்போ ஆட்ரலின் ஒரே நேரத்தில் அவன் கைக்கு போகவும் அவன் கை வலியை இப்பதான் அவன் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு அந்த கமெண்ட்ல சொல்றாங்க. ஸோ ஒரு வழியா அந்த ஃபைட்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சு போனையும் திரும்ப வாங்கிட்டான். இப்போ நான் அவளுக்கு என்ன டெக்ஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி லைவ்லயே நம்ம ஹீரோ அவளுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஜெயிச்சுதான் அவன் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பொண்ணு பாக்குறா. வைரல் ஹிட்டோட 4th வீடியோவை இவங்க அப்லோட் பண்றாங்க. இவங்க வீடியோ மானிட்டைஸும் ஆகுது. இவங்க சேனல்ல அந்த 4 வீடியோக்கு டோட்டலி 25 மில்லியன் வியூஸ் இருக்கு. ஸோ 2 மில்லியன் ஏன் உங்களுக்கு கேஷும் கிடைக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அந்த அளவுக்கு மோசம் இல்ல அப்படின்னு ஸ்னாப்பர் சொல்றான். ஆட்ஸ் வச்சு தான் பணம் வரும்னு எனக்கு இப்பதான் தெரியும் நம்ம ஹீரோ சொல்லவும். அண்ட் அது உனக்கு சொன்னது யாரு, நான் தான், மறந்துடாத. நம்மளோட ஒரு வியூஸ்க்கு இவ்வளோ வர்றது கொஞ்சம் கம்மி தான். இந்த ஃபேஸ்லயே நம்ம நிறைய வீடியோஸை மெயின்டைன் பண்ணோம்னா நிறைய காசு பார்க்கலாம்னு சொல்லவும் ஃபைட் பண்ணி நிறைய வைலண்ட் கண்டென்ட் போடுவோம் நம்ம ஹீரோ சொல்லவும். இவ்வளோ நாள் நம்ம சேனல் 10 மினிட் ஆகாம இருக்கிறதே லக்கி தான். ஏன்னா செக்ஷுவல் அண்ட் வயலண்ட் கண்டென்ட் போடக்கூடாதுன்னு யூடியூப்ல பாலிசி இருக்கு. அப்படி நீ பண்ண வீடியோவை உன்னால மானிட்டைஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்னாப்பர் பேசிட்டு இருக்கும்போது வெளியே ரோமி வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. ரோமி லைவ் ஸ்ட்ரீம்ல இருக்க நம்ம ஹீரோ ஸ்னாப்பரை பார்த்தா அவ இவங்கள பார்த்துட்டு இவங்கள அவ சேனல்ல காமிச்சா சப்ஸ்கிரைபர் வரும் துரத்த ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ ஸ்னாப்பரை ஓடி போயிருந்தாங்க. அப்போ ஒரு கடைக்கு வெளியே நின்று நம்ம ஹீரோ ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்கறான். இந்த ட்ரெஸ் ஸ்டைலிஷா இருக்கேன்னு பார்க்கவும் அதோட ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. யூடியூப்ல வந்த ஸ்னாப்பரோட மொத்த பங்குமே நம்ம ஹீரோ இவ்வளவுதான் கொடுத்திருப்பான்.
ஸ்னாப்பர் யூடியூப்ல வந்த மொத்த காசுக்குமே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருந்தான். டே அந்த காசுக்கு 4 டிஷர்ட் 2 பேண்ட் வாங்கலாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன சொல்ற இதெல்லாம் நார்மலா எல்லாரும் வாங்குறது தானே ஸ்னாப்பர் சொல்லவும், ஓ இது எல்லாருக்கும் நார்மலா, ஈவன் நான் பணம் சம்பாதிச்சாலும் அதை எப்படி செலவு பண்ணனு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நேர்ல மீட் பண்ணலாம் கோமி சோய்கிட்டே இருந்து மெசேஜ் வருது. அந்த புது ட்ரெஸ் நம்ம ஹீரோ வாங்கிட்டு அதை போட்டுட்டு வந்து நிக்கிறான். தனியா நிக்கிற எல்லாரும் பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அவன் சேனல்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்காக இந்த பசங்க என்ன வேணா பண்ணுவாங்க, அவன் ஃப்ரெண்டு போக்கவே அவன் காட்டி கொடுத்து வந்தானே அப்படின்னு சொல்லி மக்கள் பேசவும், அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்கிடாத, நீ பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்றாங்க. நீங்க அந்த யூடியூபர் தானே ஒரு பொண்ணு ஓடி வரா, பட் நம்ம ஹீரோவா இல்லாம வேற ஒரு யூடியூபராவா பாக்குறா. ஆமா நான் தான் அந்த ஃபேமஸான vlogger அண்ட் என் கண்ணு முன்னாடி ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க அப்படின்னு அந்த யூடியூபர் பூமி கிட்ட போய் பேசவும், சாரி நான் வேற ஒருத்தருக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு பா சொல்றா. யார் அந்த பர்சன் கேட்கவும், இவன் தானே பா காமிக்கிறா. ஹே ஹாபின் நம்ம மேட்சிங்கான அவுட்ஃபிட் போட்டுருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லி பூமி ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. அவங்க கூட சுத்துற கப்பல்ஸை பார்க்கும்போது எப்பவுமே நான் ஜெலஸா தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா என்னால் அதை பண்ண முடியாது. ஸ்கூலில் மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு வெளியவோ சரி, ஒரு பேசப்படாத ரோல் இருக்கு. ஸ்ட்ராங்கானவங்கள வீக்கானவங்க எப்பவும் மதிக்கணும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிறது சரியானது தான். அண்ட் அது எனக்கு மட்டும் இல்லை, ஈவன் போக்கோக்குமே பொருந்தும். ஈவன் ஸ்ட்ராங்கான போக்கவே அவனோட ஸ்ட்ராங்கான மோசாங்க்கு அடிப்பணிஞ்சு தான் ஆகணும். பட் அந்த மோசா அவனை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆவேன். ஈவன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எல்லாரையும் புள்ளி பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். அண்ட் இப்போ நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறது இந்த காடஸ் தான் அப்படின்னு சொல்லி பூமியை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்னாவான் மக்கள்லாம் பார்க்குறாங்க. இவங்க ஹேண்ட் டச் ஆகும். வர வர வேலைலாம் எனக்கு அதிகமாயிட்டே போகுது, சாரி டார்லிங் அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரவும், வைஃபா பூமி அந்த இடத்துல இருக்கா. இது என்ன இன்னொரு ஃப்ளவர் இல்லாத எம்டி பொக்கேன்னு கேட்கவும், வீட்டுல தான் அழகான ஃப்ளவர் நீ இருக்கே நம்ம ஹீரோ சொல்றான். அப்பா கெஃபேல தூங்கிட்டு இருக்காம கண் முழிச்சு பாருங்க, இந்த கனவுல இருந்து எந்திங்க என்னவா பொண்ணு சொல்றா. ஓ இல்ல கனவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உனக்கு கெஃபே பிடிக்காதா அப்படின்னு சொல்லி பூமி கேட்கவும், இல்ல எனக்கு பிடிக்கும், எது வேணா ஆர்டர் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நேர்ல அவகிட்ட பேசுறதுக்கு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே தயக்கமா இருக்கு. அந்த கப்பல்ஸ் பாருங்களா மேட்சிங் அவுட்ஃபிட் போட்டிருக்காங்க, நம்மளும் அந்த மாதிரி போடணும்னு ஒரு பொண்ணு சொல்லவும், அந்த பொண்ணுக்கு இந்த பையன் செட் ஆகவே இல்லை, அந்த பொண்ணு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த பையனை வச்சிருப்பா அப்படின்னு அந்த ஆள் பேசுறான். அவன் காதுல விழுந்துற போதுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் விழாதுன்னு அந்த சொல்றான். அது எனக்கு நல்லாவே கேக்குதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன மாதிரி ஒருத்தன் பூமி கூட இருக்க உண்மையிலே தகுதி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மேட்சிங் அவுட்ஃபிட்டை கலட்டிட்டான். அப்படின்னு இது பார்க்கவே டேஸ்டா இருக்குல்ல. ஹாபிஸ் என்னதுன்னு கேட்கவும், பெருசா ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவேன்னு கேட்கவும், சும்மா தான் இருப்பேன், பெருசா எதுவும் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ ஒழுங்காவே எதுவும் பேசலான்னு உடனே, மெசேஜ்ல உன் கூட பேசினது எனக்கு ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு, நேர்ல மீட் பண்ணா நம்ம இன்னும் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன், பட் உனக்கு அந்த மாதிரி இல்ல போல அப்படின்னு பூமி அந்த இடத்துல இருந்து கிளம்பவும், நான் உன் கூட இருக்கிறதுக்கு தகுதியானவன் இல்ல தானே, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஸோ நான் சம்மர்ல வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், யூடியூப் பாக்குறது தான் என்னோட ஹாபி, பட் அதை சொன்னா எனக்கு கேவலமா இருக்கும்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஃபேஸை பார்த்துட்டு எப்படி என்னால பதட்டப்படாம பேச முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அவ ரொம்பவே வெக்கப்படுறா. ஹாபின் உனக்கு ஏன் இப்படி வேர்க்குதுன்னு வா கேட்கவும், இந்த சைடு தான் வெயில் படுது, உனக்கு வெயில் அடிக்க கூடாதுன்னு தான் நானா உன்னை கேட்காம இந்த பக்கம் வந்து உட்காந்து சாரி நம்ம ஹீரோ சொல்லவும், இவன் இவ்வளோ அக்கறையா இருக்கானே அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆகுறா. இவங்களை ஃபாலோ பண்ற நம்ம ஹீரோ ஸ்கூல் பொண்ணுமே வந்து ஹாப்பி ஆகுறா. நீ இந்த இடத்துல தான் இருக்கியா அப்படின்னு பூமி போன்ல பேசிட்டு இருக்கா. நாங்க ஒரே ட்ரெஸ் போட்டு இப்படி ஒன்னா போறது, அவளோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களும் நம்ம கூட ஜாயின் பண்றாங்க. என்னோட எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து நானும் அந்த ஃப்ரெண்டு ஒன்னா படிக்கிறோம், பட் ஜூனியர் ஹைலயே நாங்க பிரிஞ்சிட்டோம். இப்போ திரும்பவும் அந்த ஃப்ரெண்டு கால் பண்ணிருக்காங்க. ஹாபின் ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு உன்னோட ஸ்கூல்ல தான் படிக்கிறான், அவன் பேரு கூட மோசாங் கிம் அப்படின்னு சொல்லவும், மோசாங் கிம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறா. ஈவன் போக்கவே பார்த்து பயப்படக்கூடிய அந்த MMA ஃபைட்டர், உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இன்னைக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா, பூமிக்கு அந்த MMA ஃபைட்டர் கூட கல்யாணம் ஆயிருக்கு. ஐயோ என்னங்க யார் இந்த ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லி பூமி நம்ம ஹீரோவை பாக்குறா. இந்த லூசர் கனவு கண்டுட்டு இருக்கான் அப்படின்னு மோசாங் சொல்ற மாதிரியோ, கனவுல இருந்து திரும்பவும் எந்திரிப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்ற மாதிரியோ, திரும்பவும் இமேஜினேஷனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மோசாங்க நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படியா அப்படின்னு அவ கேட்கறா. அதான் அதுக்குள்ள மோசாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டான். நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல வந்து நிக்கவும், எங்களுக்குள்ள எழுதப்படாத ஒரு ரூல் இருக்கு, அங்கான ஆளுங்களை எனக்கு தெரியும், நான் இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. அந்த ஹாபினும் உனக்கு தெரியுமாமே, நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாமே அப்படின்னு பூமி சொல்லவும், யாரு இவனா அப்படின்னு மோசாங் பாக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மோசாங் சும்மா யாருக்கிட்டயும் ஃபைட்டுக்கு போக மாட்டான் தான், பட் போக்கவே அசால்ட்டா மிரட்டக்கூடியவன். பூமி கிட்ட சீன் போடுறதுக்காக நம்ம ஹீரோ அவன் என் ஃப்ரெண்டு தான் சொல்லி வச்சிட்டான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட். இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்தே கதை வேறு லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன பசங்க இதை பார்த்துட்டு ஸ்கூலில் மட்டும் போய் ட்ரை பண்ணாதீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 4. பாமி நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணவும் இவன் என் ஃப்ரெண்டாக மோசாங் பார்க்குறான். சீன் போடுறதுக்காக பாமிட்ட அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்க கூடாது. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ செம்ம உண்மையை சொல்லிடுவா, இல்லை இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுவா. ஆனால் பாமி முன்னாடி நான் அவமானப்பட விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாமி கேட்கவும், ஆமாம் அவன் என்னோட கிளாஸ் தான், டெக்னிக்கலி ஆமாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு மோசாங்க சொல்லியிருந்தான். இதனை இந்த வைரல் ஹிட் யூடியூப் வீடியோஸ்லாம் போடுறவன் அவன் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு மோசாங் சொல்கிறான். படம் தப்பிச்சோம் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். ஹே நம்ம ஒரே ஜாக்கெட் போட்டிருக்கோம்ப்பான்னு மோசாங் சொல்லுவான். ஆமாம் நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுறான். 2 செட்டில் யாரை பார்க்க லவர்ஸ் மாதிரி இருக்கு கரெக்டாக சொல்லுங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட சொல்லிடும். அவங்க 2 பேர் தான். நான் தேர்ட் வீல் வரி எக்ஸ்ட்ரா இருக்கேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சாரி காய்ஸ் என் காலில் நகம் எக்ஸ்ட்ரா வளர்ந்து வலிக்குது, ஸோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போயிருந்தான். வலிக்கிற மாதிரியே சீன் போட்டு போறான். பூமி இதை பார்த்து கொஞ்சம் சோகமாகறா. அவனுக்கு ரொம்ப வலிக்குது போல அப்படின்னு வா பாக்குறா. அட பாவி ஏன்டா பாதியிலேயே வந்த, நீ லைவ் போட்டதை வச்சு நீயும் அவ்வளோ ஒன்னா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் அதை உங்களுக்கே தெரியாம லைவ் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு ஸ்னாப்பர் திட்டமும். அவங்க 2 பேர் தான் பெர்ஃபெக்டா இருக்காங்க, நான் ஓடையில எக்ஸ்ட்ரா தேர்ட் வீல் மாதிரி தான்டா, நான் எதுக்கு அங்க இருக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்ஷியன் காலத்துல இருந்தே மாறாதது ரொமான்ஸோ ஃபைட்டோ மட்டும்தான். லவ்ல மட்டும்தான் அழகு பணம் எதுவுமே முக்கியம் இல்ல. உன்னோட லவ்வுக்காக நீ எவ்வளவு உயரத்துக்கு வேணா போகலாம், நரகத்தோட வாசலுக்கே கூட போலாம். நீ திரும்ப வந்தப்ப அந்த பூமியோட முகத்தை பாத்தியா, அவ எவ்வளவு சோகமா இருந்தா தெரியுமா. மனசுல இருக்கிறத பூட்டி வச்சுட்டு இருக்காம அவ கிட்ட போய் உன் லவ் சொல்லு அப்படின்னு ஸ்னாப்பர் சொல்லவும், நண்பா நீ அறிவு கண்டு திறந்துட்ட அப்படின்னு ஸ்னாப்பர் சொன்னா. சரி அவட்ட போய் லவ் சொல்ல நம்ம ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு, எப்படியோ அவ இவனை ரிஜெக்ட் பண்ணிடுவா, இதெல்லாம் லைவ்ல போட்டு காசு பாத்துற வேண்டியதா, ஹாபினுக்கு சம அவமானமா இருக்க போது அப்படின்னு ஸ்னாப்பர் ஓடிட்டு இருக்கும்போது எதையோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்னோட டோனையில் இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்ப வந்து நிக்கிறான். அவனா அவன் டோனையில பிச்சு விடட்டுமா, அது ரொம்பவே வலிக்கும்பான்னு மோசாங் சொல்லவும், இல்ல பரவாயில்ல நான் வீட்டில் போய் அதை எடுத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் மோசாங் கிளம்புறான். அவன் ட்ரெயினிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு அப்பவே சொன்னான். சரி நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமன்னு பூமி கேட்கவும், அவங்க 2 பேருக்குள்ளேயும் உண்மையிலேயே ஒன்றும் இல்லை, நான் தான் தேவையில்லாம தப்பா நினைச்சிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹாபின் நீ கரகுயில ஃபைட் பண்ற அந்த வீடியோவை பார்த்தேன், அவன் பஞ்ச் எல்லாத்தையும் நீ சூப்பரா தடுத்த, நீ வேணும்னே தானே நெக்ஸ்ட் மூவ் பண்ணல, அடுத்த மூவ் நீ பண்ணியிருந்தேன்னா அவன் கதை அவ்வளவுதான் அப்படின்னு அவன் சொல்லவும், அடுத்த மூவ் என்னது நான் அடுத்த வீடியோவை பார்க்கலையே, மோசாங்க்கு எப்படி அதை பத்தி தெரியும், ஒருவேளை இவனும் அந்த வீடியோவை பார்ப்பானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ பூமியும் நம்ம ஹீரோவும் இப்போ தனியாக உட்காந்துருக்காங்க. என்ன ஹாபின் ரொம்ப அமைதியாக இருக்கா அப்படின்னு நான் கேட்கப்போ, அது வந்து நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக கையை தேய்ச்சிட்டு இருக்கான். பூமி உனக்கு எந்த மாதிரி பையன் பிடிக்கும் நம்ம ஹீரோ கேட்கப்போ, அவ ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு எதையும் மறைக்காம ஓப்பனாக பேசுகிற பசங்களான்னு சொல்லவும், எனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னா ஒன்ன மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். பட் அதுக்கு முன்னாடி நீ இதை லைவ்ல போடுவேன்னு தெரியும்டான்னு ஸ்னாப்பரை பிடிச்சா. ஸ்னாப்பரை அடிபட்டு கிடக்குறான். பார்த்தா போக்கோ அந்த இடத்துக்கு வரான். நான் சொன்னல்லடா உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு அப்படின்னு போக்கோ 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கான். பூமி நீ இங்க இருந்து போயிரு நம்ம ஹீரோ சொல்லவும், அதை எப்படி இவ்வளவு விட முடியும், அன்னைக்கு நம்பர் கேட்டதுக்கு ஓவர் சீன் போட்ட அப்படின்னு பூமி கிட்ட அவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ரூல் நம்பர் 1 நம்ம டென்ஷன் ஆகி நிதானத்தை இழந்துடக்கூடாது. ஸோ நம்ம ஹீரோ வந்து காம் டவுனாவே இருக்க ட்ரை பண்றான். டே மொட்டை முடிஞ்சா ஏன்ட்ட வந்து மோதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை வெறுப்பேற்ற அடிக்க வரவும் தலையை வச்சு தடுக்கலான்னு பார்த்தா அப்பர் கட்ல நாடியிலேயே ஒரு பஞ்சு தான். முட்டாளுங்க தான் ஒரு மூவ் ஒர்க் ஆயிடுச்சுன்னு அதையே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. அடிப்படாம அடி வாங்குற அந்த டெக்னிக்கை அப்பர் கட்டை யூஸ் பண்ணா ஈஸியா தோத்துருவாங்க. அதே மூவ் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாதீங்கன்னு சாம்டாக் சொல்லியிருப்பான். நீ அடுத்த மூவ் வேணும்னே தான் யூஸ் பண்ணலையா அப்படின்னு மீன் சாக் சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். பட் அடுத்த மூவ் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் வீடியோவை பார்த்துருக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடி வாங்கிட்டு இருந்தேனா கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டேன் அப்படின்னு உடனே தலைக்கு ஏறிடுச்சு. நான் அடுத்த வீடியோவா அந்த சேனல்ல பார்த்துருந்துருக்கணும். ஒரு தடவை ஜெயிச்சிட்டேன், பணம் வந்துடுச்சுன்னு உடனே நான் தலக்கணத்துல என்னை இம்ப்ரூவ் பண்ணாமையே விட்டுட்டேன், அதுக்கான வலையை தான் நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ வீடியோஸ் நானும் பார்த்ததுனால தான் நீ அடுத்து என்ன மூவ் மேக் பண்ணுவேன்னு தெரியும்டா அப்படின்னு போக்க நம்ம ஹீரோவை அடிக்கிறான். ப்ளீஸ் போக்கோ விட்டுரு நம்ம ஹீரோ கெஞ்சவும், எனக்கு நீ பண்ணதுக்கு ஒன்று விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம அடிக்க போகவும், நான் என்ன சொல்லல பூமியை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் ஹாபின் அடிக்காத நிறுத்து அப்படின்னு சொல்லி பூமி கத்திட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் அடி வாங்கி வீக்கா இருக்காங்கிறத பூமி பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். இந்த வீக்கான சைடை பார்க்கறதுக்கு முன்னாடி அவ வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் பூமியை மட்டும் விட்டுற நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப நீ ஃபேண்ட்டை கலட்டி மன்னிப்பு கேள்ற அப்படின்னு போக்கோ லைவ் போட்டுட்டு இருக்கான். அப்பர் ஹேங்கிள் கரெக்டா இருக்கணும், என்ன எப்படி எடுத்து அதே மாதிரி அவனை எடுக்கிற ஃபேண்ட்டை கலட்டுன்னு போக்கோ சொல்லவும், பூமி பலார்னு வந்து போக்கோவை அரைஞ்சிருத்தா. கேமராவை திருப்ப லைவ்ல நான் ஒரு பொண்ணை அடிக்க மாட்டேன் அப்படின்னு போக்கோ பூமியை அடிக்க போகவும், நம்ம ஹீரோ ஃபேண்ட் ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டி நீ கேட்ட மாதிரியே நான் பண்ணிட்டேன் பூமியை விட்டுற அப்படின்னு சொல்றான். சாரி ஹோபின் அப்படின்னு ஸ்னாப்பர் அழுதுட்டு இருக்கான். அப்படிதான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏ பக்கம் அனுப்புன்னு போக்கோ சிரிச்சிட்டு இருந்தா. வேணா அப்படி பண்ணா என் சேனலே டெர்மினேட் ஆயிரும், சட்டியை கழட்டாதான் போக்கோ கத்திட்டு இருக்கான்.
பூமியை காப்பாற்ற இதை தவிர எனக்கு வர ஆப்ஷன் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு போகவும் பர்ஃபெக்டான டைமிங்க்கு மூசாங் வந்து நம்ம ஹீரோவை கலட்ட விடாம அதை பிடிச்சி தூக்கியிருந்தான். அப்படின்னு நீ அதை கலத்த தேவையில்லை அப்படின்னு மூசாங் சொல்றான். பாக்கோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணதை மூசாங்க பார்த்துட்டு பக்கத்துல இருந்ததுனால டக்குன்னு ஓடி வந்திருக்கான். மூசாங் வந்துட்டான். பூமியை பத்தி நீ நான் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் வேணும்னு பண்ணல, வியூவர்ஸ் தான் கேட்டாங்க அதான் பண்ணு பாக்க சமாளிக்கவும் மூசாங் அவனுக்கே சேர்த்து பஞ்சு விடுறான். பூமி நீ ஓகே தானே மூசாங் கேட்கவும் எனக்கு எதுவும் இல்லை, ஆனா ஹாபின் தானவா பார்க்கவும் இங்க இருந்து போலான்னு மூசாங் அவளை கூட்டிட்டு போறான். ஆனா ஹாபின்னவா கேட்கவும் அவனுக்கு இப்ப தேவை தனிமை தான் அப்படின்னு சொல்லி மூசாங் அவளை கூட்டிட்டு போயிருந்தான். அந்த ஒளிஞ்சிருந்த பொண்ணும் இதை பார்த்து அழுதுகிட்டே அங்க இருந்து போறா. நான் எப்போல இருந்து இந்த மாதிரி ஒரு லூசரா மாறினேன், என்னோட லைஃபும் ஜாலியா தான் போயிட்டு இருந்தது. இந்த போக்கோ எதுக்கு நான் அடிக்க ஆரம்பிச்சான்னே தெரியல. பட் என்ன போட்டு அடிக்கடினு அடிச்சுக்கிட்டே இருந்தான். அன்னையில இருந்தே என்னோட லைஃப் நரகமா மாறிடுச்சு. பட் என்ன மாதிரி லூசர்ஸ்க்கு இது நடக்கிறது தான். என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களே நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஈவன் அவனை குறை சொல்றதுக்கு கூட எனக்கு தம்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் நான் என் லைஃப்ல நான் இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி அவமானப்பட்டதே இல்லை. என் லைஃபே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் சாரி பூமி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உட்காந்து இப்ப அழுதுகிட்டு இருக்கான். இப்ப போக்கா அவனோட சேனல்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கிட்ட இப்ப புது மேக்கப் ஆள் இருக்காங்க அப்படின்னு போக்கா வந்து ஸ்னாப்பரை மேக்கப் போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஹை பாடி என் வியூவர்ஸ்க்கு ஹாய் சொல்ற அப்படின்னு போக்கா மறட்டமோ நம்ம ஹீரோ இருந்த இடத்துல ஸ்னாப்பர் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கான். பூமியும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. பட் நம்ம ஹீரோ அட்டன் பண்ணல. சாம்டாக்கோட வீடியோவை பார்த்து நம்ம ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃபைட்ல ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே முக்கியம். வெற்றி பெற்றவங்க மோட்டிவேஷனெல்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. பட் அதெல்லாம் படிச்சுட்டா நமக்கு ஸ்ட்ரென்த் வந்துடாது. எது தெரியுமா நமக்கு பெரிய மோட்டிவேஷன்? நம்ம தோத்து போறது தான். நம்ம பட்ட அவமானம் தான் நமக்கு பெரிய மோட்டிவேஷன். மிராக்கிள்ஸ் தானா நடக்காத, அதை நம்ம தான் நடத்தணும். நான் சொல்லி கொடுக்க போற இந்த டெக்னிக் 1 மாசம் நீங்க ட்ரெயின் பண்ணா போதும் அப்படின்னு சாம்டாக் வீடியோவை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹாபின் நீ மட்டும் வரலன்னு வைய ஸ்னாப்பரோட ஃபேண்ட் அவுக்க வேண்டியது இருக்கும். 1 மாசம் நீ ஒளிஞ்சிட்டு இருந்தது போதும், வான் கூப்பிடவும் ஹாபின் என்னாலும் வந்துடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் சொல்லிட்டு இருக்குதே நம்ம ஹீரோ அவனுக்கு பின்னாடி நின்று லைவ்ல தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன திரும்பவும் அடி வாங்குறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி போக்க பாக்குறான். நம்ம ஹீரோ அவனோட போனை ஸ்னாப்பர்ட்ட கொடுக்குறான். பார்த்தா ஆல்ரெடி அது லைவ்ல ஓடிட்டு இருக்கு. வைரல் ஹிட் திரும்பவும் லைவ் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட வியூவர்ஸ்லாம் ஆர்வமா பாக்குறாங்க. வைரல் ஹிட்டோட அடுத்த வீடியோ அதோட டைட்டில் ஹவு டு ஃபைட் எ ரெகுலர் பர்சன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. லவ் பண்ற பொண்ணு முன்னாடியே ஃபேண்ட் அவுக்குற லெவலுக்கு நம்ம ஹீரோ அவமானப்பட்டுட்டான். அதுவும் அது லைவ் ஸ்ட்ரீம்ல வர போயிருக்கு. சாம்டாக்கோட வீடியோவை பார்த்து நம்ம ஹீரோ இப்ப ட்ரெயின் பண்ணிட்டு போக்கோ கூடவே கான்ஃபிடென்ட்டா ஃபைட் பண்ண வந்திருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க நல்லா 1 வீக் காத்துட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த எபிசோட பார்த்துட்டு ஸ்கூல் படிக்கிற பசங்க யாரும் இதை ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி தான். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 5. ஆக்சுவலி நமக்கு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி நம்ம ஹீரோ ஃபேண்ட்டை கலட்டினா அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ரோமி 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துட்டா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கே வரல. ஸ்னாப்பர் நீ அவனை போய் பாத்தியான்னு கேட்கவும் நான் எதுக்கு பார்க்கணும், நான் ஒன்னும் அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு ஸ்னாப்பர் சொல்றான். பச்சந்தி மாதிரி மாத்தி மாத்தி பேசுற உனக்கு வெக்கமாவே இல்லை அப்படின்னு பாக்கோ கேட்கவும் நான் அவனை யூஸ் பண்ணிக்கிறதா செஞ்சா ஃப்ரெண்டாலாம் நினைக்கலாம் ஸ்னாப்பர் சொன்னா. பாக்கோ ஸ்னாப்பரை போட்டு அடிக்கிறான். நீ எனக்கும் துரோகம் பண்ணிருக்க, அவனுக்கும் துரோகம் பண்ணிருக்க, பாம்பு மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. போக்கோ மட்டும் இல்ல ஸ்னாப்பரை எல்லாருமே அப்படிதான் பாக்குறாங்க. ஆமா நான் ஒரு சுயநலவாதி தான். பாம்பு மாதிரி கூட இருக்கிறவங்களை யூஸ் பண்ணி நான் மேலே ஏற ட்ரை பண்ணுவேன் தான். வீக்கானுவன் என்னால வேற எப்படி சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு ஸ்னாப்பர் யோசிக்கிறான். நான் இப்படிதான் ஒரு ரவுடி பையன் இஷ்டம் இருந்தா என் சேனலை பாரு, இல்லைன்னா சேனலை விட்டு வெளியே போ அப்படின்னு போக்கோ அவனோட சேனலை திரும்பவும் ஆரம்பிக்கிறான். ஈவன் ரவுடியா பண்ணும்போது போக்கோவை நிறைய பேருக்கு பிடிச்ச அவன் சேனலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹை ஸ்கூல் கேங்ஸ்டர் அப்படிங்கிற பேர்லயே ஒரு சேனல் ஆரம்பிக்கிறான். போக்கோவோட சேனல்ல 900K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலத்து பசங்க எல்லாம் இப்படி இருக்கீங்களேப்பா அப்படின்னு ஃபைட்டை பத்தி கரெக்டா பேசுறவனும் கமெண்ட் பண்றான். ஸ்னாப்பர் அவனோட ஃபேண்டை திரும்பவும் என் சேனல்ல அவுத்தா 50,000 எனக்கு தாராங்களாம். ஸோ போயிட்டு ஹாப்பினஸ்
என்ன திரும்ப ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வா, திரும்பவும் என் சேனலுக்கு ஒன்னியவே கேமராமேனா போடுறேன்னு சொல்லவும் பிரச்சனையே இல்ல எனக்கு ஓகே அப்படின்னு ஸ்னாப்பர் சொல்றான். நேரா போய் நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்து ஆண்டி ஹாபின்னு நான் அர்ஜென்ட்டா பார்க்கணும், உங்க வீட்டு அட்ரஸ் தரீங்களா, நான் ஆல்ரெடி உங்க வீட்டுக்கு போயிருக்கேன் பட் எல்லா வழிக்கும் பார்க்க வர மாதிரி இருக்கேன், எனக்கு வழி மறந்துடுச்சு அப்படின்னு ஸ்னாப்பர் கேட்க போய் அவன் ஸ்கூலுக்கு வரது இல்லையா அவங்க அம்மா கேட்காங்க. அவன் இல்லைன்னா என்னதான் போட்டு அடிப்பாங்க அப்படின்னு ஸ்னாப்பர் யோசிச்சுட்டு அட்ரஸ் மட்டும் தாங்கன்னு கேட்கறான். சரின்னு அவங்க அம்மாவும் எழுதி கொடுக்குறாங்க. பட் அடுத்த நாள் ஸ்னாப்பர் போயிட்டு ஸ்கூல்ல அடி வாங்கிட்டு இருக்கான். ஹாபினோட ஃபேண்ட் இன்னைக்கு லைவ்ல அவுக்கான்னு சொல்லியிருக்கேன், எனக்கு 50,000 கிடைக்கும், அட்ரஸ் கிடைக்கல கூட்டிட்டு வரலன்னு சப்ப காரணமா சொல்றேன் அப்படின்னு போக்கோ போட்டு அவனை அடிச்சுட்டு ஹாபின்க்கு நீ ஏன் லைவ்ல மெசேஜ் சொல்லுன்னு போக்கோ சொல்லவோ ஹாபின் என்னன்னாலும் ஸ்கூலுக்கு வந்துடாத, நீ வந்தா அவன் ஃபேண்ட கலர்னா போக்கோக்கு 50,000 கிடைக்கும், சோ என்னன்னாலும் சரி இங்க வந்துடாத, நீ வந்தா இவன் உன்னை அடிச்சே கொண்டுருவான் அப்படின்னு ஸ்னாப்பர் லைவ்ல சொல்லவோ போக்கோ டென்ஷன் ஆக்கி போட்டு அவனை அடிக்கிறான். என் பையன் ஹாபின் உன்னை பத்தி தான் இப்பெல்லாம் அதிகமா பேசுறான்னு நினைக்கிறேன், இந்தியா அவனுக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்காது பட் இப்பதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா தனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு சொன்னான், ரொம்பவும் தேங்க்ஸ் பண்ண அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, ஹாபின் ஒருத்த மட்டும் தான் என்ன ஃப்ரெண்டா பார்க்க துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு தான் ஸ்னாப்பர் இப்ப அடி வாங்கிட்டு இருக்கான். ஹே ஹாபின் பாத்தல ஒழுங்கா ஸ்னாப்பரை காப்பாத்தணும்னா இந்த இடத்துக்கு வா அப்படின்னு போக்கோ லைவ்ல பேசிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் வந்துடாத அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்கான். பட் அந்த லைவையே நம்ம ஹீரோ அவனுக்கு பின்னாடி நின்று தான் பாத்துட்டு இருக்கான். ஸ்னாப்பர் முன்னாடியே சொல்லியிருந்தா அடிச்சிருக்க மாட்டேன்ல, நீ அவனை கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு போக்கோ கேட்கறான். நம்ம ஹீரோன்ட்ட போனை தூக்கி போடவும் என்ன பண்ற அப்படின்னு ஸ்னாப்பர் பாக்குறான். வைரல் ஹிட்டோட அடுத்த வீடியோ ஹவு டு ஃபைட் அ ரெகுலர் பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஹாபின் போக்கோ கூட ஃபைட் பண்ண போறானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. ஈவன் லைவ் ஸ்ட்ரீம்ல நம்ம ஹீரோட வியூவர்ஸ்க்கும் அதே கதை தான். நம்ம ஹீரோ பேசின டைலாக் எல்லாத்தையுமே கையில எழுதி வச்சுதான் பேசியிருக்கான். ஏன்னா பதட்டத்துல இதெல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு அவன் அடிக்க வரவும் தலையை வச்சே தடுக்கிறான். இந்த மூவ் தான் ஒர்க் ஆகாதுன்னு தெரியும்ல அப்படின்னு ஸ்னாப்பர் பாக்குறான். போன தடவை பண்ணதுல ட்ரை பண்றியா அப்படின்னு போக்கோ அட்டாக் பண்றான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. என் லைஃப்பில் நான் பட்ட அவமானத்தில் இதுதான் எனக்கு மிகப்பெரிய அவமானம், இதுக்கப்புறம் நான் பூமியை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், என்னால் அவ்வளோ பார்க்க முடியாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன், என் சேனல் அவ்வளோதானா, இதுக்கு மேலே எனக்கு பணம் வராதா, ஆனால் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பெல்ல கட்டணும், எனக்கு மானம் முக்கியம் இல்லை பணம் தான் முக்கியம், நான் விட்டு கொடுக்க போகிறதில்ல, என்னால் கண்டிப்பாக இந்த ஃபைட்டில் வின் பண்ண முடியும், அது சாம்டாக் இருந்தா எப்படி ரெகுலர் பர்சன் கூட ஃபைட் பண்ணுறதுன்னு சாம்டாக்கோட அடுத்த வீடியோவை நம்ம ஹீரோ பார்க்குறான். அடிப்படாமல் அடி வாங்குற அந்த டெக்னிக்கை அப்பர் கட்டை யூஸ் பண்ணி கவுண்டர் பண்ணிட முடியும். ஃபைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் உங்கள் உடம்புல தேவையான ப்ரோட்டீன் சத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ காய்கறி எல்லாத்தையும் கலந்து ஜூஸா குடிக்கிறான். பட் அது ரொம்பவே கேவலமா இருக்கு. உங்க பாடி அண்ட் மசில்ஸை பில்ட் பண்றதுக்கு நீங்க புரோட்டீன் பவுடர் வாங்கி குடிங்கன்னு சாம்டாக் சொல்றான். ரெண்டாவது வில் பவர், ட்ரைனிங் ஆரம்பிச்ச உடனே பாதிலேயே விட்டு கொடுத்துடக்கூடாது, புரோட்டீன் வாங்க காசு இல்லை பட் இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் மூணாவது ஸ்டாமினா, ஈவன் உங்க எதிரி உங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சாலும் திரும்ப எந்திரிச்சு நிக்கிறதுக்கு ஸ்டாமினா ரொம்பவே அதிகமா இருக்கணும். ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணும்போது கையை மடக்கி வச்சு ஸ்விம் பண்ணா அது பஞ்ச் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சாம்டாக் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ வந்து பப்ளிக் பாத்ல வந்து ஸ்விம் பண்ணி பாக்குறான். ஈவன் இதெல்லாம் பண்ணாலுமே அவங்களால ஜெயிக்க முடியாது. நீங்க ஜெயிக்கிறதுக்கு முக்கியமானது ஒரே ஒரு டெக்னிக் தான், பாக்ஸிங், ஜூடோ, ரெஸ்லிங், டேக்வாண்டோ, இதுல எந்த ஒரு டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ப்ரோ பிளேயர் கிட்ட கேட்டப்போ நான் பார்த்து பயப்படுறதுன்னா அது ஒரே ஒரு ஸ்கில் தான், ஈவன் அது பாக்ஸிங் கூட கிடையாது அப்படின்னு அந்த ப்ரோ பிளேயர் சொன்னாரு. அந்த மூவை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். லெஃப்ட் காலை முன்னாடி வச்சு மொத்த பாடியை ஒரு ரொட்டேட் பண்ணி ரைட் காலை வச்சு ஒரு லோ கிக் பண்ணுங்க, இந்த ஸ்கில்லுக்கு பேரு காஃப் கிக் அப்படின்னு சாம்டாக் சொல்லி கொடுத்துருப்பான். காஃப் கிக் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் ஃபைட் பண்ணுவோம். பார்க்கவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். பட் அந்த அட்டாக் அவனுக்கு பெருசா எதுவோ பண்ணல. இந்த ஒரே அட்டாக் தான் நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். முட்டாள், அந்த அட்டாக்கை என் தொடையில பண்ணணும், என் தொடைக்கு கீழே பண்ணி அந்த அட்டாக்கையே வேஸ்ட் பண்ணிட்டேன்னு பார்க்க சொன்னான். டார்கெட்ல தான் அவன் கரெக்டா அடிச்சிருக்கான். அந்த வயசான ஆள் சொல்றாரு அட்வான்ஸ்டு லோ கிக் MMA ஃபைட்ல யூஸ் பண்ணக்கூடியது காஃப் கிக்னு சொல்லுவாங்க. இது பாடியில இன்ஸ்டன்டா டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி மோசாங்கும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஃபைட் படிச்சு போய் மோசா நம்ம ஹீரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றான். நெக்ஸ்ட் மூவ் நீ வேணும்னு தானே யூஸ் பண்ணலன்னு மோசாங் கேட்டிருப்பான். ஆக்சுவலி அந்த மூவ் இதுதான். திரும்ப நம்ம ஹீரோ காஃப் கிக் பண்றான். ஃபைட்ல இன்னொரு முக்கியமான ஸ்கில் எதிரிட்ட இருந்து ஓடி போறதும் தான் அப்படின்னு சொல்லி சாம்டாக் சொல்லியிருப்பான். அந்த மாதிரி நம்ம ஹீரோ அங்கங்கன்னு ஓடிக்கிட்டே கரெக்டா டைம் வரும்போது அவன் காலையே அட்டாக் பண்றான். ஒவ்வொரு தடவை அடிக்கும் போது எதுக்குடா காஃப் கிக்னு கத்துக்கிட்டே அடிக்கிற அப்படின்னு ஸ்னாப்பர் பார்க்கவும் மேபி அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லவும் அடுத்து அதை பண்ண போறாங்கன்னு மோசாங் ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவோட அந்த காஃப் கிக்கை இப்ப காலை தூக்கி போக்கா வந்து தடுத்துருதான். ஒரு மாசத்துல ஒரு ஃபேன்சி மூவ் கத்துக்கிட்டு வந்திருக்க. பட் இப்போ அதை நான் கவுண்டர் பண்ணிட்டேன், என்ன பண்ண போறேன்னு பார்க்க வந்து நம்ம ஹீரோவை கண்டினியூஸா அடிக்கவும் இந்த காஃப் கிக்கை மட்டுமே வச்சு உங்களால ஜெயிக்க முடியாது. ஸோ உங்க எதிரி உங்களோட காஃப் கிக்கை கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் சொல்றேன் இந்த மூவை பண்ணுங்க அப்படின்னு சாம்டாக் சொல்லியிருப்பான். ஸ்விம்மிங்ல எடுத்த ட்ரைனிங் மாதிரியே நம்ம ஹீரோ இப்போ அப்படியே போய் அவன் மூஞ்சில ஒரு பஞ்ச் பண்றான். அவன் மூஞ்சில இருந்து ரத்தமே வந்து போக்க பறந்து போய் விழுறான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஜஸ்ட் ஒரு பஞ்ச் தான் நம்ம ஹீரோ போக்கவை தோக்கடிச்சிட்டான். அச்சோ போக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரவும் இவன் என் ஃப்ரெண்டு ஹாபின் மேல எவனாச்சும் கை வைக்க வந்தீங்க உங்களை கடிச்சு குதறிடுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் கத்துறான். எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு, அவனுக்காக நானும் போராடுவேன் அப்படின்னு ஸ்னாப்பர் நினைக்குவோம். அவனுங்களும் பயந்துட்டு நிக்கிறாங்க. பார்த்தா மோசாங்க பார்த்துதான் அவனுங்க பயந்து நின்று இருக்கானுங்க. அவன் நீ சாதிச்சிட்ட, அழுதது போதும் அப்படின்னு மோசாங் சொல்றான். வியூவர்ஸ் எல்லாரும் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுகிட்டே சொல்றான். இப்போ போக்கோ ஸ்கூலுக்கு வர்றதில்ல. ஆப்வியஸ்லி அவனுக்கு என்ன பார்த்து பயம்லாம் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு லக்கி பஞ்ச் தான். அவனோட சேனலும் டவுன் ஆயிடுச்சு. அதே நேரத்துல என் சேனல் ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சு. 150K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டவங்க எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க அம்மாவுக்கும் வந்த காசுல நம்ம
நம்ம ஹீரோ ஒரு துணி எடுத்து கொடுக்குறான். அந்த ட்ரெஸ் ரொம்பவே காஸ்ட்லி, பட் சீப்பான கடையில எடுத்தா நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நீ சொல்லவே ஒரு ஃப்ரெண்டு அவன் என்ன ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு பார்க்க வந்திருந்தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவோம். அப்புறம் வெளியே ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கான். ஆமா மோசாங்கால ரொம்ப ஹாப்பியா இருக்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த பையன் பேரு மோசாங் இல்லையேன்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. ஆனா அம்மா இப்போ எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்படின்னா நீ மோசாங்க பத்தி தான் சொல்லியிருக்கியா, நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் வந்து நம்ம ஹீரோ அடிக்க வரான். என் ஃப்ரெண்ட் ஸ்னாப்பர், ஒன்னாலையும் நான் இப்போ ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஸ்மைல் பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரு வழியா ஸ்கூல்ல புல்லி பண்ணிட்டு இருந்த போக்கோவா லைவ்லயே நம்ம ஹீரோ வச்சு தோக்கடிச்சிட்டான். நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேற லெவலில் சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸ்ன வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சும்மா ஃபைட் பண்ணி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு உடனே பாப்புலர் ஆயிட்டா அது அவ்வளோ ஈஸியாக நடக்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறதையே இந்த எபிசோடுக்கு மேலே தான் காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கதையை ரொம்பவே பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 6. ஹாபே நம்ம சேனலுக்கு ஒரு எடிட்டர் வேணும்னு ஸ்னாப்பர் சொல்லுவா. அதான் நீ இருக்கே நம்ம ஹீரோ கேட்குறான். நான் மற்றவங்களை பார்த்து காப்பி பண்ணக்கூடியவன், பட் நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர் தேவை. ஸோ என்ன பண்ண போறோம்னா ஆன் ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரியே லைவ்லேயே போட்டதை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் சொல்றான். ஸோ இப்போ இவங்க லைவ் போட்டு எடிட்டர் யாராச்சும் இருக்கீங்களா, ப்ரொஃபஷனல் எடிட்டர் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. சும்மா இஷ்டத்துக்கு நானும் எடிட்டர் தான் சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கவும். கைஸ் ப்ளீஸ் உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் போடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிரஷ் முன்னாடி அவமானப்பட்டது, எக்ஸாம்ல எப்படி பிட் அடிக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் லிங்க் அனுப்பவும் இந்த மாதிரிலாமா இவங்க எடிட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ பார்க்கலாம். கைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லவும். இந்த காலத்து பசங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்களோன்னு அந்த வயசானவர் மெசேஜ் பண்றாரு. எனக்கும் எடிட்டிங் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லவும் வயசான ஆளை வச்சு என்ன பண்ணுன்னு ஸ்னாப்பர் யோசிக்கிறான். சான்ஸ் கொடுத்து பாப்பமே நம்ம ஹீரோவோ சொல்றான். அவன் பேசுறதே பாரு போமர் மாதிரி இருக்குன்னு ஸ்னாப்பர் யோசிக்கிறான். சரி நீ அவங்கள கான்டாக்ட் பண்றாங்க. வயசான ஒரு ப்ரொஃபைல் பார்க்க ஓல்டு ஃபேஷன்ல இருக்கு, இவன் நமக்கு எடிட்டரா வேணான்னு ஸ்னாப்பர் சொல்றான். சான்ஸ் கொடுத்து பாப்பமே ஆண்டவன் என்ன ஸ்கூல்ல மீட் பண்ண வாரான்னு சொல்லியிருக்கான் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த காலத்து பசங்களுக்கு பொறுமையே இல்லை. நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த பொண்ணு அங்க வந்து நிக்கிறா. வயசான ஆள் மாதிரி பேசுறது அப்ப இவளா அப்படின்னு சொல்லி இவங்க பாக்குறாங்க. நான் வெளிநாட்டுல வளர்ந்ததுனால எனக்கு எப்படி பேசணும் தெரியாது, அதுக்குன்னு வயசானவனா சொல்லுவீங்க அப்படின்னு வா கேட்கறா. இந்த குட்டி பொண்ணுதான் அப்படி பேசுனதான் ஸ்னாப்பர் பாக்குறேன். ஆரம்பிக்கலாமா வா கையை பிடிக்கவும் ஸ்னாப்பர் இப்போ பிளாஷ்பேக்கு போயிருந்தான். வேலை முடிஞ்சிட்டு டயர்டா வீட்டுக்கு வரான். அதே மாதிரி ஃபிளவரை கொடுக்குறான். கவால்ங்கிற அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்கா. இது என்ன வெறும் பொக்கேன்னு வா கேட்கவோ வீட்டுல தான் அழகான போ நீ இருக்கியே அப்படின்னா அதே சேம் டைலாக் ஹாபின் டிஸ்டர்ப் பண்ணாதான் அந்த டாகியை பார்த்து சொல்லவோ சீக்கிரம் எந்திரிச்சு சாலடா அப்படின்னு அந்த டாகி சொல்லுது. அவ என் கையை தொட்டதுக்கே நான் ட்ரீமுக்கு போயிட்டுடா அப்படின்னு சொல்லி அவன் எந்திக்கிறான். நீ தான் எங்க சேனலுக்கு எடிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லவும் சேனலுக்கான ஒரு மினி இன்ட்ரோவை ரெடி பண்ணிருக்கேன்னு வா காமிக்கிறா. அதுவோ சூப்பரா தான் இருக்கு. இவளையே நம்ம எடிட்டரை செலக்ட் பண்ணலாப்பா அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் சொல்லவும் அவசரப்படாத திறமை இருக்கிறவங்கள தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வேற ஏதாச்சும் எடிட்டிங் இருக்கான்னு அவன் கேட்கறான். உடனே கயாலும் என்கிட்ட இன்னொரு எடிட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. மோசாங் நம்ம ஹீரோ இன்னரை பிடிச்சி தூக்கும் போது சைட்ல சில விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதை கவர் பண்ணிருக்கான்னு காமிக்கவோ இன்னொரு எடிட்டிங் வேற இருக்குன்னு வா சொல்றா. அம்மா தாயே நீதாயக எடிட்டர் போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. உன்னோட எடிட்டிங் ஸ்கில் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு, ஆனா எங்க கூட எதுக்காக வந்து ஜாயின் பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன நான் உங்க கூட ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. புது எடிட்டரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி லைவ்ல போடுறாங்க. பூமி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்கிட்ட மட்டும் அவன் கான்டாக்ட் பண்ணலன்னு சோகமாவே இருக்கா. அவ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கேமிங் சென்டருக்குள்ள ஹை ஸ்கூல் பையன் ஒருத்தன் போட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வச்சிருக்கான். அப்ப ரொம்பவே பல்கா இருக்கிற ஒருத்தன் வந்து என்ன தைரியம் இருந்தா ஏன் ஆளுங்களே அடிச்சு போடுவேன் அப்படின்னு கேட்கவும் 100 ரூபா வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவன்கிட்டயே இவன் கேட்கறான். கேமிங் சென்டர்ல காமிச்ச அந்த பையனை பத்தி இப்போ ஸ்னாப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இவன் பேரு சாங் டே ஹாங். இவன் ஒரு MMA ஃபைட்டர். இவனோட ஃபைட்டிங் ஸ்டைல் என்னவா இருக்கும்னு கண்டுபிடி பாப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் கேட்கவும் அவனோட பொசிஷனை பார்த்தா பாக்ஸிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுதான் இல்ல இருக்கிறதுலேயே வீக்கான டெக்னிக் டேக் வாண்டோ. இவன் ரீசெண்டா தோத்து போய் இவனோட ஃபைட்டிங் கரியரே முடிஞ்சிடுச்சு. டேக் வாண்டோல ஜஸ்ட் காலை வச்சு மட்டும் தான் கிக் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு அட்டாக்னு வச்சுட்டு இதுல இவன் பாப்புலரா வேற ஆயிருக்கான்னு சொல்லவும் முட்டாள் டேக் வாண்டோ ஒன்னு அவ்வளோ லேஸ் பட்டது கிடையாது அப்படின்னு ஃபைட்டிங்கை பத்தி கேர்ளுக்கு தெரியுங்கிறதுனால அவ எக்ஸ்பிளைன்
பண்றா. ஸ்போர்ட் டைப் டைக்வாண்டோல பிரச்சனை இல்ல, பட் காம்பேட் டைக்வாண்டோ அது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. எந்த மார்ஷலோட அட்டாக் பவர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. மோய் தாய் மேக்ஸிமம் ஸ்பீட் 209 கிலோமீட்டர், பவர் 635, கபோய்ரா ஸ்பீட் 160, பவர் 816, பட் டைக்வாண்டோ மேக்ஸிமம் ஸ்பீட் 219 கிலோமீட்டர்ஸ் அண்ட் பவர் 1043 kg அப்படின்னு கேள் சொல்லவும், ஒரு நிமிஷம் எதுக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் ஏன்ட்ட சொல்றீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா அடுத்து நீ இவன் கூட தான் ஃபைட் பண்ண போறேன்னு சொல்லவும், அப்படியா என்னது ஒரே தடியா என்ன சாவடிக்கிற பாக்குறியா நம்ம ஹீரோ ஸ்னாப்பரை பிடிச்சி திட்டுறான். ஏன்னா இவன் போக்க மாதிரி கிடையாது, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர், சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங் எடுத்திருக்கான். டைக்வாண்டோவை பார்த்து ப்ரோ ரெஸ்லர்ஸே பார்த்து பயப்படுற ஒரு மூவ்னா டைக்வாண்டோவோட பேக் கிக் தான். அந்த ஒரு அட்டாக்ல ஆப்போனன்ட் சாவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த லெவலுக்கு அந்த கிக் பவர்ஃபுல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் எடுத்த ஒரு ப்ரோ டைக்வாண்டோ சாம்பியனா என்னால எப்படி தோக்கடிக்க முடியும் நம்ம ஹீரோ கேட்கறான். சாம்டாக்கோட சேனல்ல போய் அடுத்தது டைக்வாண்டோ ஃபைட்டரை எப்படி தோக்கடிக்கிறது அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாக்குறான். ஹீரோ சேனல்லையும் அடுத்த டார்கெட் டேகோ சாம் தான் போடுறாங்க. ஹீரோ சேனலோட வியூவர்ஸே வந்து டேகோனை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. யங்கஸ்ட் டைக்வாண்டோ சாம்பியன்ங்கிற பட்டத்தை அவன் வாங்கியிருக்கான். மொத்த ஸ்கூலுமே அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஒரு பையன் கிட்ட போய் லிமிடெட் எடிஷன் ஷோவை வந்துட்டு கேட்கறான். இது ரொம்ப காஸ்ட்லின்னு அந்த பையன் சொல்லவும், அவனை விட்டுட்டு அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறான். டேகோனுக்கு காசோ பொருளோ தேவை கிடையாது. அவன் நம்ம ஃப்ரெண்டை அட்டாக் பண்ணி உன்னால அவனை காப்பாற்ற முடியலன்னு, நம்ம எவ்வளவு பவர்லெஸ்ஸா இருக்கோம்னு சொல்லி நம்மள அவமானப்படுத்துவான் அப்படிங்கிற இன்ஃபோலாம் நம்ம ஹீரோக்கு வருது. எனது ஃப்ரெண்ட் அடிப்பான, இவன் சரியான சைக்கோவா இருக்காட், ஆயிரத்துக்கு இவ கூட ஃபைட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். நீ புல்லிங்க கூட ஃபைட் பண்றது தான் நம்ம சேனலே அப்படின்னு சொல்லவும், ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிற வியூவர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிற ஒருத்த கூட போய் ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நிறைய பேர் பாசிட்டிவா கமெண்ட் பண்றாங்க. அவனை பத்தி கேள்விப்பட்டா எனக்கு டென்ஷன் ஆகுது, நான் போய் அடிக்கிறேன்னு கேள் போறா. பாகோ மாதிரி இவன் கிடையாது, இவன் ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேமிங் சென்டர்ல அடிச்சு போட்டுவன் டைகனை அட்டாக் பண்றதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கான். பெரிய சைஸ்ல இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் அடிச்சு 100 ரூபா இருக்கா அப்படின்னு அவன் கேட்கறான். உனக்கு கொஞ்சம் அட்டாக் பண்ண தெரிஞ்சிருக்கு, அட்டாக் பண்ண தெரிஞ்சா நீ பெரிய இவனாடா, உன்னை இன்னைக்கு போராட்டி எடுக்கிறதுல இனி நீ எவன்ட்டியோ வம்பிழுக்க கூடாது. டைக்வாண்டோ ஃபைட்டர் தானே, நான் உன்னை பிடிச்சிட்டோம்னா கால் இல்லாம நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு அவன் கிட்ட இருந்தேன். செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகு, அதுக்கு நீ என்ன பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சிலே கிக் போடுறான். அடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தவன் கண்ணு முன்னாடியே இவன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. உனக்கு 100 ரூபா தானே தேவை, தந்துருதோன்னு சொல்லவும், அதை எனக்கு நீ தரவானா அப்படின்னு சொல்லி இவங்களை கூட்டிட்டு வந்தவனை பிடிச்சு உன்கிட்ட 100 ரூபா இருக்கான்னு கேட்கவும், இருக்கு நம்ம கொடுக்க போறான். உடனே அவன் ஃப்ரெண்ட் அடிச்சு அப்ப 10,000 ரூபா இருக்கான்னு கேட்கவும், சரி தாரன்னு சொல்லவும், அப்போ ஒரு 1 மில்லியன் இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவன் ஃப்ரெண்ட்ஸை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். இந்த டேகோனுக்கு தேவை பணம் கிடையாது, ஃப்ரெண்டை உன்னால காப்பாற்ற முடியல பாத்தியா, அவங்க வீக்கா இருக்கிறத டேகோன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலே ஒரு சைக்கோன். ஸ்னாப்பர் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தா டக்கு நம்ம திரும்பி பார்த்திருக்கான். என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருந்தான். நல்ல வேலை நீ அவன்கிட்ட மாட்டல அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருந்தா டக்குன்னு டேகோன் இவங்க முன்னாடி வந்து நின்றுதான். நீ என்ன வீடியோ எடுத்தது நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி டேகோன் கேட்கவும், நீ சூப்பரா ஃபைட் பண்ணியா அதான் நம்ம சொல்லவும், ஸ்னாப்பர் சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி சூப்பரா பேசிடுவான். டேகோன் அதை நம்பிட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு தப்பிச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. டேய் யா ஃப்ரெண்ட்ஸ் யா புள்ளி பண்றா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேள் அந்த இடத்துக்கு ஓடி வர, அவனை விட மாட்டேன் பார்த்த இடத்துல அடிப்பனவா வர சொல்லியிருப்பா. பூமி மாதிரியே கேளும் மாட்டிக்கிட கூடாது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். இந்த கல்ல குறுக்கால இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குனவா ஸ்டாப் ஆயிட்டா. நீ எதுக்கு தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் கேட்கறான். ஸோ அப்படின்னா என்ன சும்மா வீடியோ எடுத்தீங்க பார்க்கறதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அப்படிதானே நம்ம கேட்கவும், ஆமாங்க சரி நாங்க கிளம்புறோம் நாங்க போகவும், வைரல் ஹிட் அடுத்த டார்கெட் நான் தானே, நீ என் கூட தான் ஃபைட் பண்ண வந்தான்னு நினைச்சேன், அண்ட் உன் சேனல்ல நீ நிறைய பணம் சம்பாதிப்பல்ல, உன் சேனலை எனக்கு தந்துரு அப்படின்னு அவன் கேட்கறான். டக்குன்னு ஸ்னாப்பரோட வயிற்றுலேயே அவன் கிக் பண்றான். இவனை ஏன் டெவல்னு கூப்பிடுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் அவன் எப்பவும் லெவரேஜா யூஸ் பண்ணி அவன் தேவையானதை அடைஞ்சுக்கிடுவான், பட் உண்மையிலேயே அவனுக்கு அது தேவை கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். உன்கிட்ட 100 ரூபா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோட்ட கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங் எடுத்து பல MMA ஃபைட்டை வின் பண்ணின ஒரு டேக்வாண்டோ சாம்பியன் கூட இப்போ நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணணும். போக்க மாதிரி இவனை தோக்கடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எப்படி நம்ம ஹீரோ வின் பண்ண போறான், நம்ம ஹீரோ வின் பண்ணுவானா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோட் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி இதில் வர ஃபைட் எல்லாம் பார்த்துட்டு ரியல் லைஃப்பில் ஸ்கூல் பசங்க யாரோ ட்ரை பண்ணிடாதீங்க, அது கண்டிப்பாக ஆபத்தில் தான் போய் முடியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 7. இந்த டேஹோ சாங்க்கு தேவையானதை மற்றவங்களோட ஃப்ரெண்டை லிவரேஜாக வச்சு தான் கேட்பான். இதனால தான் இவனை ஒரு டெவல்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்னாப்பரை போட்டு அடிச்சு நம்ம ஹீரோட யூடியூப் சேனலில் கேட்கவும் சரி நான் உனக்கு தந்தது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் அவமானப்படணும்னு இவன் நினைக்கிறான். ஆனால் எனக்கு தான் மானமே கிடையாது. இவனை நான் எப்படி அட்டாக் பண்ணுறது? காஃப் கிக் டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்க்குவா, இல்லை அது ஒர்க் அவுட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற டெக்னிக்கை ஒர்க் அவுட் பண்ணுவா, இல்லை அதுவும் ஒர்க் ஆகாது. சரி நான் என் யூடியூப் சேனல் உனக்கு தந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். வேணா ஹாபின் அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் சொல்கிறான். நம்ம ஹீரோ சவுட்லேயே அவன் பலர்னு அரைஞ்சு இப்போவாச்சும் மூளையை யூஸ் பண்ணியன்னு சொல்லுவோம். இனியும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ பண்ணக்கூடாது அதை விட்டுறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் ஒரு கிக் தான் பண்ணான், என் ரிப்ஸ் உடஞ்ச ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற சுச்சுவேஷன் வந்துட்டா அப்படின்னு ஸ்னாப்பர் யோசிக்கிறான். அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்ற வர என்ன பண்ணான்னு தெரியல, அதான் யூடியூப் சேனலில் கொடுக்கன்னு சொல்லிட்டு ஹாபின்னு சொல்லுவோம். நானும் ஒன்ன மாதிரி வீக்காக இருந்தவன் தான். நீ போக்கோவா அடிச்ச போனா அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன, என்னாலையும் ஸ்ட்ராங் ஆக முடியும்னு நினைச்சேன். உனக்குன்னு சுயமரியாதெல்லாம் எதுவும் கிடையாது, அசால்ட்டா சேனல் அவன்கிட்ட கொடுக்கன்னு சொல்றேன்னு கேட்கவும் எனக்கு வெக்கமான சுயமரியாதெல்லாம் கிடையாது, அது எதுவும் நமக்கு காசு தர போறது இல்லையே. அவன் கூட ஃபைட் பண்ணா கண்டிப்பா நான் தோத்துருவேன்னு எனக்கு தெரியும். இனிய குறை சொல்றதுக்கு முன்னாடி உன் நிலைமையை ஃபர்ஸ்ட் யோசி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். சரி எனக்கு புரியுது, உன் விருப்பப்படியே பண்ண அப்படின்னு ஸ்னாப்பர் சொல்றான். இப்ப கவல் அந்த இடத்துக்கு வந்து அவன் நலம் விசாரிக்கிற. அந்த டேஹோன் அசந்த நேரம் பார்த்து என்ன அடிச்சிட்டான், இல்லைன்னா நான் அவனை புரட்டி எடுத்திருப்பேன் அப்படின்னு ஸ்னாப்பர் கதை விட்டுட்டு இருக்கான். நம்பிட்டான் கால் உட்கார பக்கமும் நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சொன்னி கிளம்புறியா, நான் டயர்டா இருக்கு தூங்க போறேன். நம்ம சமாளிச்சுட்டு கவால் வெளியே போனதுக்கு அப்புறமா நான் லவ் பண்ற பொண்ணு முன்னாடி இப்படி அவமானப்படுவேன் எதிர்பார்க்கல, எனக்கு பிடிச்ச பொண்ணு முன்னாடி நான் அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்கான். ஸ்னாப்பர் பிடிச்ச பொண்ணு முன்னாடி அவமானப்படுறதோட வழி என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சு பாக்குறான். ஈவன் கேம்ல கூட இவன் டைக்வாண்டோவை யூஸ் பண்ணி ஜெயிக்கிறான்ப்பா, எவன்டா அதுன்னு பார்க்கும்போது அது டைகோன் வாயை மூடிட்டு வந்துருன்னு அந்த பசங்க சொன்னா நான் அந்த கேம்ல விளையாடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல உட்காந்து விளையாடுறான். கேம்ல நம்ம ஹீரோ டேகானை தோக்கடிச்சிட்டு டைக்வாண்டோ ஒன்னும் பெருசுல வீக்கா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரைட்டிங்கோட லெசன் ஒன் நம்ம ஆப்போனன்ட் டென்ஷன் ஆக்கணும். ஹே வைரல் ஹிட் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு டேகான் கேட்கவும் என் யூடியூப் சேனல்ல வந்துட்டு கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவோ பாஸ்வேர்ட் சொல்ல நம்ம கேட்கறான். இப்போ இல்ல ஒரு மாசம் கழிச்சு ஒருவேளை நம்ம ஃபைட்ல நீ ஜெயிச்சா என் சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸையும் எடுத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்லவும். இப்பவே தான் வேணும் தேவனா இப்பவே ஃபைட் பண்ணு நம்ம சொல்லவும். ஒரு மாசம் டைம் கொடுத்தா நான் ட்ரைனிங் எடுத்து உன்னை தோக்கடிச்சிருவேன்னு உனக்கு பயமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும் டென்ஷன் ஆயிட்டு சரி ஒரு மாசம் டைம் அண்ட் பிளேஸ் நீயே டிசைட் பண்ண அப்படின்னு டேகான் சொல்லிட்டான். என்னடா பண்ணிட்டு வந்திருக்காம உன்னை லிட்டரலி கொலை பண்ணிடுவான் அப்படின்னு கோவால் பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அப்படின்னு உயிரோட உனக்கு நான் பணம் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் கேட்கறான். நம்ம ஹீரோ அதை பணத்துக்காக பண்ணல, ஸ்னாப்பருக்காக தான் பண்ணியிருக்கான். நான் ட்ரைனிங் எடுக்க போறேன், ஒரு மாசங்கிறது சீக்கிரம் ஓடிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரைனிங் ஆரம்பிக்கிறான். ஒரு டேக் ஒன் சாம்பியனை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ சாம்டாக் வீடியோவை நம்ம ஹீரோ பாக்குறான். ஆல்ரெடி கத்துக்கிட்ட ட்ரைனிங் எல்லாத்தையும் திரும்பவும் நம்ம ஹீரோ பண்றான். வயரை பிடிச்சி இந்த மாதிரி தொங்குங்கன்னு சாம்டாக் சொல்லியிருப்பான், அதையும் நம்ம ஹீரோ பண்றான். ப்ரொஃபஷனலா ட்ரைனிங் எடுத்த ஒரு டேக் ஒன் சாம்பியனை ஆப்வியஸ்லி உங்களால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது சாம்டாக்கே என்ன இப்படி நெகட்டிவா பேசுறா நம்ம ஹீரோ பாக்குறான். கொஞ்சமாச்சும் மூளையை யூஸ் பண்ணுங்க, அவங்க இத்தனை வருஷமா ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, நீங்க ஜஸ்ட் 1 மந்த்ல ட்ரைனிங் எடுத்து அவங்கள வின் பண்ண முடியுமா? கண்டிப்பா நீங்க செத்துருவீங்கன்னு சாம்டாக் சொல்லவும் ஏன்டா இப்படி பய கொடுத்துறா நம்ம ஹீரோ பாக்குறான். சாம்டாக் இந்த மாதிரி நெகட்டிவா பேசி நான் பார்த்ததில்ல, உண்மையிலேயே என்னால வின் பண்ண முடியாதான் நம்ம ஹீரோ யோசிக்கவும் டைக்வாண்டோ சாம்பியனை ஆப்வியஸ்லி உங்களால ஒரு ஃபைட்ல வின் பண்ண முடியாது. பட் அது ஒரு ரிங்குக்குள்ள இருந்தா, ஒருவேளை ஃபைட்டிங் பிளேஸை நீங்க டிசைட் பண்ற மாதிரி இருந்தா, ஒரு டைக்வாண்டோ சாம்பியனுக்கு ரொம்ப முக்கியமானதே அவங்களோட கால்கள் தான். அவங்க காலை யூஸ் பண்ண முடியாதபடி ஒரு லொகேஷன்ல நீங்க ஃபைட் பண்ணா, குறுகிய இடத்துக்குள்ள வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இடத்துக்குள்ள அந்த இடத்துக்குள்ள ஃபைட் பண்ணா அவங்களோட காலை அதிகமா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சாம்டாக் சொல்லவும் நான் அடுத்த மாசம் தான் ஃபைட் பண்ண போறேன், அந்த டைம்ல மழை பெய்யும், ஒரு குறுகலான லொகேஷன் மட்டும் யூஸ் பண்ணா அவனோட காலை அவனால பெர்ஃபெக்டா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ ட்ரைனிங் ஆரம்பிக்கிறான். ஈவன் நீங்க ஆல்ரெடி கத்துக்கிட்ட மூவ்ஸை யூஸ் பண்ணாலுமே உங்களோட ஜெயிக்கிறதுக்கான பர்சன்ட் 5% தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சாம்டாக் சொல்லவும் என்னது வேற 5% தானா, இந்த ட்ரைனிங்க்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா நம்ம ஹீரோ ஷாக் ஆகும். சான்ஸை 40% மாத்துறதுக்கு இன்னொரு டெக்னிக்கை நீங்க கத்துக்கிடணும். உங்க ஆப்போனன்ட்டை டேக்கிள் பண்றது டைக்வாண்டோ சாம்பியன் பார்த்து பயப்படுற மூவ் தான் இந்த டேக்கிள். அவங்க காலை யூஸ் பண்ண முடியாதபடி கீழே படுக்க வச்சிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி சாம்டாக் வந்து தண்ணி கடியில இருக்கிற ப்ரெஷர்ல வந்து டேக்கிள் பண்றதுக்கான ட்ரைனிங்க பண்ண சொல்றான். டேக்கிள் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவால இதை வச்சு பேலன்ஸும் பண்ண முடியும், ஸ்டாமினாவும் அதிகமாகும். அப்பா இவன் பிபி ரொம்ப சின்னதா இருக்குன்னு ஒரு பையன் கலாச்சிட்டு இருக்கான். லைவ் போட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு ஸ்னாப்பர் வரான். இதுதான் ஹாபின் வீடான் கமெண்ட்ஸ் வருது. கிளாசட்டுக்குள்ள கம்பியை பிடிச்சு நம்ம ஹீரோ தொங்கிட்டு இருக்கான். எதுக்குடா லைவ் போட்டு இங்க வந்திருக்க நம்ம ஹீரோ கேட்கவும் உன் ட்ரைனிங்க மத்தவங்களுக்கு காமிக்க வேணாமான்னு ஸ்னாப்பர் சொல்றான். முடியல ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ படுக்கிறான். ஆமா இது என்ன குப்பை பேக் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. டைக்வாண்டோ சாம்பியன் கிக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும், அந்த கிக்கை தாங்குற லெவலுக்கு உங்க பாடியை நீங்க ரெடி பண்ணணும்னு சாம்டாக் சொல்லியிருப்பான். இதை பண்றது மூலியமா அவனோட அட்டாக்ஸ்ல இருந்து உன் பாடியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சாம்டாக் சொன்ன மாதிரியே குவால் சொல்றான். ஆப்ஸ் இம்ப்ரூவ் பண்ண நானும் ஹெல்ப் பண்றேன். நம்ம ஹீரோட வயிற்றுலயே போய் குவால் மதிக்கிறான். அவன் இடத்துல நான் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் கற்பனை பண்றான். இன்னைக்கு தானே வைரல் ஹிட்டோட அந்த ஃபைட்
ஃபைட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு குறுகலான இடத்த பார்த்து வச்சிருக்கேன். மழை பெஞ்சா அந்த இடத்துல தண்ணியும் தேங்கி இருக்கும். அவனால காலை யூஸ் பண்ண முடியாது. ஆனா கடவுளே ஏன் இன்னைக்கு மழை பெய்யல, ப்ளீஸ் மழையை பெய்யவே நம்ம ஹீரோ கெஞ்சிட்டு இருக்கான். ஹே ஹாபி, நல்ல நியூஸ் பா, ஒரு வாரத்துக்கு நம்ம ஊர்ல மழை பெய்யாதான், அண்ணு கிளியரா இருக்கு, உங்க ஃபைட்டை என்னால பெர்ஃபெக்டா ஷூட்டிங் பண்ண முடியும்னு ஸ்னாப்பர் சொல்லவும் மழை இல்லாம அந்த லொகேஷன் பிரோஜனம் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாம் போச்சுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடவும் ஹாபின் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறாள் அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் சமாளிச்சிட்டு இருக்கான். அவன் யூடியூப் எனக்கு தான் அப்படின்னு பாத்ரூம் போகும்போது கூட டேகான் லைஃபை பார்த்துட்டு இருந்தா ஹீரோ அவன் மூஞ்சிலே வந்து தண்ணி அடிக்கிறான். +1 ஆப்போனண்ட்டை டென்ஷன் ஆக்கணும், மழை வரலன்னா நம்மளே மழையை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மொத்த இடத்துலயும் நம்ம ஹீரோ தண்ணியை தெளிக்கிறான். அப்புறம் இங்க தான் இருந்து எல்லாத்தையும் ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஹீரோ அவனை டேக்கிள் பண்ணலாம் போனா மூஞ்சிலே ஒரு பஞ்ச பண்ணிருந்தான். எக்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும்னு நினைச்சியா முட்டாள் அப்படின்னு சொல்லி அவன் வாட்சை கழட்டிட்டு இருக்கான். நீ என்ன முட்டாளா, அவன் ஒரு MMA ஃபைட்டர், மத்த ஃபைட்டிங் ஸ்டைலையே கொஞ்சம் கத்த வச்சிருப்பான்லான்னு கமெண்ட்ஸ் வருது. தண்ணியா இருக்கிறதுனால கிக் தானே பண்ண முடியாது. நம்ம ஹீரோ பிடிச்சி இப்ப கையாலேயே அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு டக்கு நம்ம ஹீரோ காஃப் கிக் நம்ம காலையே கிக் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோவோட மட்டும் எப்படி காலை யூஸ் பண்ண முடியுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வாட்டர் ஷூ போட்டிருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்கு கால் வழுக்காது. தண்ணியில வழுக்காம இருக்கிற ஒரு ஷூ. ஆல்ரெடி இதை வச்சு நம்ம ஹீரோ நல்லாவே ட்ரைனிங் எடுத்திருக்கான். ஸ்கூல் யூனிஃபார்முக்கு தகுந்தபடி இந்த கலர் இருக்கு. நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஆன்லைன்ல ஷூவை வாங்கிட்டான். ரொம்பவும் வலிக்குது, பட் என்னால நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டேகோனுன்னா அவனோட காலை யூஸ் பண்ணியே அடிக்கல, அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ பல அடிகள் வாங்கிட்டான். நம்ம ஹீரோவோட அந்த காஃப் கிக் டெக்னிக்கை அதை பல தடவை நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ணதுனால அதை வச்சு நம்ம ஹீரோ கிக் பண்ணும்போது டேகோனுக்கு ஆப்வியஸ்லி வலி அதிகமாக தான் இருக்கும். பட் அவன் ஒரு MMA ஃபைட்டர் அப்படிங்கிறதுனால நிறைய ட்ரைனிங் எடுத்து டேகோனோட பாடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நம்ம ஹீரோ எப்படி தோக்கடிக்க போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஈவன் இதில் வர ஃபைட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தாலுமே கூட ரியல் லைஃப்பில் இதை யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாலா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 8. டேகோன் அவனோட வாட்சை கலட்டிட்டு இப்போ ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். டேக்கிள் பண்ண போனால் அவன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி பின்னாடி வந்து நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்ணுறான். நம்ம ஹீரோ கால் வழுக்காதுங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிருந்தான். போக்கோ கிட்ட பண்ண மாதிரி சுற்றி சுற்றி ஓடுறதுக்கு இந்த பாத்ரூம்குள்ள இடம் இல்லை. டேகோன் ஒன்றும் போக்கோ கிடையாது. ஃபுட் ஒர்க்கும் ஒரு ஃபைட்டில் எவ்வளோ முக்கியங்கிறது இப்போதான் நமக்கு தெரியுது அப்படின்னு கமெண்ட்ஸ்லையும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். ஈவன் கால் வழுக்குனாலுமே கீழே விழாம டேகோன் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறான். அப்பப்போ அடி வாங்கினாலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோ அந்த காஃப் கிக்கை பண்ணிட்டு இருக்கான். அடி வாங்கினதுக்கே என் ஸ்டாமினா கம்மியாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். காஃப் கிக்கு நம்ம ஹீரோ கிக் பண்ண வந்தா அவன் நம்ம ஹீரோ மூஞ்சில பஞ்ச் பண்ணிருந்தான். ஒவ்வொரு தடவையும் காஃப் கிக்குன்னு எதுக்குடா கத்திக்கிட்டே அட்டாக் பண்ண வர, அவன் கண்டுபிடிச்சிட மாட்டான்னு ஸ்னாப்பர் கேட்கறான். நம்ம ஹீரோ எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் இப்போ அவரை மயங்கி விழல. காஃப் கிக்லயே திரும்பி திரும்பி சொல்லி அடிக்கவும் போகோ கிட்ட பண்ண மாதிரியே வேற அட்டாக் அவன் யூஸ் பண்ணுவானோ அப்படின்னு ஸ்னாப்பர் யோசிக்கிறான். காஃப் கிக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு அவனை டேக்கிள் பண்ணிட்டான். உங்களோட டேக்கில் ஆல்ரெடி ஒரு தடவை ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கலாம். அதனால நீங்க அதை பார்த்து பயப்பட தேவையில்ல. நீங்க அதை கரெக்டா பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க பின்னாடி இருக்க அந்த இடத்த பிடிச்சி இழுத்து அவனை டேக்கிள் பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சாம்டாக் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ பர்ஃபெக்டா பண்ணி டேகோனை கீழே தள்ளி இருக்கான்.
டேகோனும் அவ்வளோ ஈஸியில் இவன் கீழே தட்டானா அப்படின்னு ஸ்னாப்பர் பார்க்குறான். அவனை பஞ்ச் பண்ணா ஹாபின் வின் பண்ணிடுவான். ஸ்னாப்பரும் மற்றவங்களும் பார்த்துட்டு இருந்தா பஞ்ச் பண்ணாலும் அவங்க ஆப்போனண்ட்டை கண்டிப்பாக அவங்களால வின் பண்ண முடியாது. நீங்க ஃபேஸ் பண்ணி இருக்கிறது ஒரு ப்ரோ ஃபைட்டர். ஸோ ஒரே மூவ்ல அவனை நாக் அவுட் பண்ணா மட்டும்தான் அவங்களால ஃபைட்ல வின் பண்ண முடியும். அதுக்கான டெக்னிக்கை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன் அப்படின்னு சாண்டாக் ஒரு டெக்னிக்கை சொல்லியிருப்பான். அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனை சோக் பண்ணி கழுத்தை நெரிச்சு மயங்க வைக்க பார்க்குறான். இதுக்கு தான் நம்ம ஹீரோவை நிறையவே ட்ரைனிங் எடுத்திருப்பான். கிராஸ் சோக் 1 2 3 நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் கரெக்டாக தான் பண்ண, பட் என்னோட காலை நீ பிடிக்க மறந்துட்டியே அப்படின்னு சொல்லி டேகோன் சொல்றான். ரூல் நம்பர் 1 நம்ம காமா தான் இருக்கணும். பட் நம்ம ஹீரோ பதட்டத்துல டேகோன் மேல உட்காந்து பண்ணாம ஜஸ்ட் கழுத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணதுல அந்த டெக்னிக் ஒழுங்கா ஒர்க் ஆகல. ஒருவேளை உங்களோட அந்த டெக்னிக் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திரும்ப உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காது. ஸோ நீங்க ஓடி போறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சாம்டாக் சொல்லியிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ப்பா அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் பார்க்கும்போது டேகான் வேணும்னே தான் கீழே விழுந்திருக்கான். அவன் காலை பாருங்கன்னு ஒரு கமெண்ட் வருது. டேகான் நம்ம ஹீரோட வாட்டர் ஷூவை எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ கிட்ட அடியே வாங்கியிருக்கான். ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஷூவை நம்ம ஹீரோ கால்ல இருந்து கலட்டிட்டான். ஆப்போனன்ட் மட்டும் அவன் கிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியாது. ஸோ ஓடி பேருங்கன்னு சாம்டாக் சொல்லியிருப்பான். அவனோட ஒரு கிக்கே 1 டன் ட்ரக் வந்து மோதினா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். இந்த ஃபைட் எல்லாத்தையுமே லைவ்ல வந்து மோசாங்க பார்த்துட்டு தான் இருக்கான். மேலே நீ பார்க்க போறது இல்லையா, அவன் சூப்பரா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான்னு மோசாங் சொல்லுவோம். அவன் என் கால் சதையுமே எடுக்கல, ஹாபினை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி போமி கோபமா இருக்கா. அவன் ஒரு ப்ரோ கூட அந்த தடவை ஃபைட் பண்றான்னு மோசாங் சொல்றான். அட்டாக் பண்ணிட்டான்னு சொல்லுவோம் எங்க அப்படின்னு சொல்லி போமி வந்து பாக்குறா. அப்ப ஹாபின் தான் வின் பண்ணுவானா அப்படின்னு போமி கேட்கவும் அவன் அந்த மூவை தப்பா பண்ணிட்டான், வின் பண்ண வாய்ப்பு இல்ல. சரி இதுக்கு மேலே நம்ம பார்க்க வேணாம் அப்படின்னு அவன் ஃபோனை ஆஃப் பண்ணியிருந்தான். என்கிட்ட இருந்து என் ஷூவை எடுக்கிறதுக்காக வேணும்னே தான் அவன் என்ன கிராஸ் செக் பண்ண விட்டுருக்கானா. அப்போ இத்தனை நாள் நான் பண்ண ட்ரைனிங் பிரோஜனம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. நம்பிக்கை விடாதீங்க, ஃபைட் பண்ணுங்கன்னு கமெண்ட்ஸ் வருது. முதல்ல இருந்தே நான் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் ஹாபின் உனக்கு பணம் ரொம்ப முக்கியம் நான் நினைச்சேன் அப்படின்னு ஸ்னாப்பரோ சேர பண்ண சொல்லவும் ஸ்னாப்பர் அவமானப்பட்டதுக்காக தான் இதை பண்றோங்கிறது நம்ம ஹீரோக்கும் ஞாபகம் வருது. அவன் 2 காலையும் யூஸ் பண்ணா மட்டும்தான் அவனால ஃபுல் பவர்ல கிக்கை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அவனால ஒரு காலை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் அதுவே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா கண்ணமிக்கிற செகண்ட்ல டக்குன்னு நம்ம ஹீரோ மோஜிக்கு நேரா காலை நீட்டுறான். அவன் கிக்ஸை யூஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஹீரோ ஜெயிக்க வாய்ப்பே இருக்கு. யூஸ் பண்ணா நம்ம ஹீரோவால ஜெயிக்கவே முடியாதுன்னு சாம்டாக்கே சொல்லியிருப்பான். ஒரு கிக் பண்ணவுமே நம்ம ஹீரோக்கு மயக்கமா வருது. நம்ம ஹீரோவால மூச்சு விட முடியல. அப்படின்னு ஸ்ட்ரைட்டா நில்லுடா அப்படி ஸ்னாப்பர் கத்திட்டு இருக்கான். ஆஃப் கிக்னு அட்டாக் பண்ண போனா நம்ம ஹீரோவை கிக் பண்றான். டேக்வாண்டோ ஸ்ட்ரைக் 360 ஆங்கிள் எந்த இடத்துல இருந்தனாலும் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சிருந்தா. நீ ரைட் கால தானே அதிகமா யூஸ் பண்றான். நம்ம ஹீரோவோட கால்லயே அவன் கிக் பண்றான். ஒரு நல்ல நேரம் நான் என் ஃபுல் பவரை யூஸ் பண்ணல, இல்லைன்னா அவன் காலில் எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கும்னு அவன் சொல்றான். டேக்வாண்டோல இருக்கிறதுலே ஆபத்தான மூவ் அந்த பேக் கிக் தான். அந்த கிக்கை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஹீரோவை சவுத்தோட வச்சு அடிக்கிறான். நீ ரொம்பவும் லக்கி, என் லெஃப்ட் லக்கியே என்னால யூஸ் பண்ண முடிஞ்சிருந்ததுன்னு வையன், இந்நேரம் நீ செத்துருப்ப. சொன்ன மாதிரியே நான் யூடியூபை எடுத்துக்கிறேன், நம்ம போகவும். வேண்டாம் போதும் நிறுத்து அப்படின்னு ஸ்னாப்பர் சொல்றான். என்னது நிறுத்தவா, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னு டேகான் சொல்லவும் நான் ஒன்னும் சொல்லல ஹாபின் வேணா ப்ளீஸ் நிறுத்து, இவன் ஒன்று சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் சொல்றான். டேக்வாண்டோ பேக் கிக் உண்மையிலே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. பட் அதை தாங்குற லெவலுக்கு என் பாடியை நான் ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கேன். ஹவு டு ஃபைட் டேக்வாண்டோ ஃபைட்டர் ஆஸ் அ ரெகுலர் பர்சன். அவங்க கிக் பண்ண முடியாதபடி உங்க என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். வியூவர்ஸ் விடாம நம்ம சேனலை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஹாபின் போதும் நிறுத்து, விட்டா நீ செத்துருவ, பணத்துக்காக இவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு ஸ்னாப்பர் கேட்கவும் நம்ம ஹீரோ பணத்துக்காக பண்ணல, ஸ்னாப்பருக்காக தான் பண்றான். அதுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இடத்துக்குள்ள நின்னா என் கிக் ஒர்க் ஆகாதுன்னு நினைச்சியா அப்படின்னு டேகான் கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்பவும் இன்னொரு பேக் கிக்காம பண்ண போகணும். பாத்ரூம் கதவுல இருக்க கம்பியை பிடிச்சி டக்கு நம்ம ஹீரோ பாஞ்சிருக்கான். அப்படியே டேகான் மேல பாஞ்சு இந்த தடவை கரெக்டா அவன் மேல லேண்டிங் ஆகி இந்த ஒரு மூவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தானு கிராஸ் ஸ்ட்ரோக்கை பர்ஃபெக்டா பண்றான். லாஸ்ட் டைம் மாதிரி இல்ல, இந்த தடவை இவன் அதை பர்ஃபெக்டா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மோசாங் பாக்குறான். டேகான் ஹாபின ஒரு ஹியூமனா பார்க்கல, தான் விளையாடுற ஒரு டாயா தான் பார்த்தான். ஹைட் ஜஸ்ட் 170 சென்டிமீட்டர் தான், வெயிட் 50 கிலோ கூட இல்ல. ஆனா அந்த டாய் தான் இப்போ அவனை பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ண வச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் டேகான் தோல்வியை டேஸ்ட் பண்ணப்போ எப்படி ஃபீல் பண்ணானோ அந்த மாதிரி இப்போ ஃபீல் பண்ணான். ஒரு ஃபைட்டரோட பெரிய அவமானமான மொமெண்ட் டேப் அவுட் தான். என்னால முடியல, நான் தோத்துட்டேன், எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிட்டான். டேப் அவுட் ஃபைட்டரோட அவமானமான மொமெண்ட். ஹாபின் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் வந்தா நம்ம ஹீரோன்னு விடாம அவன் கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்கான். டே அவனை கொன்றாதடா அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் சொல்றான். இது ஒரு ரிங்குக்குள்ள நடந்திருந்தா டேப் அவுட் பண்ணவோ பெல் அடிச்சு ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஹாபின் இருக்கிற வெறியில அவன் டேப் அவுட் பண்ணதை அவன் நோட்டீஸே பண்ணல. அவங்க பேசுறது அவன் காதலியே விழல. நீங்க பண்றது ஸ்ட்ரீட் ஃபைட், ரிங்ல நடக்கிற ஃபைட் கிடையாது. ஒருவேளை உங்க ஆப்போனன்ட் நீங்க விட்டுட்டீங்கன்னா அவன் திரும்ப எந்திரிச்சா உங்களை கொன்றுவான். அவன் அன்கான்சியஸ் ஆகிற வரைக்கும் விடாதீங்கன்னு சாம்டாக் சொல்லியிருப்பான். கழுத்தை நெரிச்சிட்டு நம்ம ஹீரோ 10 செகண்ட் கரெக்டா எண்ணி முடிக்குமா அவனை கீழே போடுறான். பார்த்து எனக்கு கூஸ் பம்ப்ஸே வந்துருச்சுன்னு கமெண்ட்ஸ்லாம் வருது. டேகான் தோக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஃபீல் பண்ணனோ அதே மாதிரி தான் இப்போ அவன் ஃபீல் பண்றான். அண்ட் ரிங்கில் அவனை தோக்கடிச்சதே நம்ம மோசாங் தான். என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன், எந்திரிச்சிட போறான்னு ஸ்னாப்பர் சொல்றான். அதுக்குன்னு மயங்கி கிடக்கிறவனை இப்படியே விட்டுட்டு போக முடியாதுலன்னு ஹாபின் சொல்லவும் என்னடா பண்றீங்கன்னு அவன் எந்திரிச்சு நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிக்கிறான். உன்னை நினைச்ச எனக்கு கவலையா இருந்துச்சு, இந்த வாட்ச் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சது, அதான் பத்திரமா எடுத்து வச்சா நம்ம ஹீரோ கொடுக்குறான். எதிரிக்கிட்ட கூட இவன் இவ்வளவு நல்லவனா நடந்துக்கிட்டானேன்னு டேகான் யோசிச்சுட்டு நான் தோத்துட்டான், உன் யூடியூப் சேனல்ல நீயே வச்சுக்கோ, இன்னொரு தடவை என் கண்ணில் மட்டும் பற்றாதான் அவனை கொன்றுவேன் அப்படின்ட்டு டேகான் கிளம்புறான். அப்பாடா
ஆமா எனக்கு ரொம்ப வேர்வையா இருக்குல்ல, பொண்ணுங்க இப்படி என்ன பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, அதுக்காக தான் இந்த அமேசிங்கான பாடி ஸ்ப்ரே வேர்வையை போக்கும், பொண்ணுங்க மனசை தோக்கும், எல்லா கடைகள்லயும் இப்ப அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறான். ஃபைனலி அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டுட்டோன்னு இவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்போ குவாலோட வேலை தான் ஃபைட்டிங் பெர்ஃபெக்ட்டா எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்றா. இந்த தடவை ஹாபின் ரொம்பவே பயங்கரமா அடி வாங்கியிருக்கானே அப்படின்னு சொல்லி குவால் பாக்குறா. எடிட் பண்ணி அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே 3 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிடுச்சு. 1,90,000 சப்ஸ்கிரைபரை நம்ம ஹீரோ ரீச் பண்ணிட்டான். குவால் நமக்கு எடிட்டரா கிடைச்சது உண்மையிலேயே சூப்பர் பா. இதுதான் ஒரு ப்ரோ எடிட்டர் வேணுங்கிறது நம்ம ஹீரோவோ ஸ்னாப்பரோ பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் இந்த வீடியோ தான் பல பிரச்சனைக்கு காரணமா இருக்க போதுன்னா அப்ப எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணா நம்மளும் பாப்புலர் ஆகலாம் நிறைய பேர் வராங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ சேனல் இப்போ ரொம்பவே பாப்புலரா இருக்கு. நம்ம ஹீரோவை ஃபைட் பண்ணி தோக்கடிச்சிட்டா நம்ம பாப்புலர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபைட்டர்ஸும் நிறைய பிரச்சனைகளும் நம்ம ஹீரோவை தேடி வர ஆரம்பிக்குது. அது என்ன பிரச்சனை, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே நார்மலாக போகக்கூடிய எபிசோட் அப்படின்னா இந்த எபிசோடை தான் சொல்லலாம். ஏன்னா இதில் மட்டும்தான் பெருசாக ஃபைட் கிடையாது அப்படின்னாலுமே ஸ்டோரி இதில் பெருசாக இருக்குது. ஸோ இந்த ஒரு எபிசோடை ரொம்பவே பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 9. பூமி கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப கியூட்டா இருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பெரிய சைஸ்ல ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். ஃபோன் நம்பர் தான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும், இதாங்க நீங்க கேட்ட ஆர்டர் கிளம்புங்க அப்படின்னு பூமி சொல்றா. நம்பர் அவன் திரும்ப திரும்ப கேட்கறான். முடியாதுன்னு வா சொல்றான். இங்க வராதான்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு, பட் நம்மளால அவனை தடுக்க முடியாது அப்படின்னு கடையில் இருக்கிறவங்க பேசுறாங்க. எனக்கு தேவைப்பட்டப்போ ஹாபின் எனக்கு ஹெல்ப் பண்ணா, ஆனா நான் ஹாபின்க்கு ஹெல்ப் பண்ணாம விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பூமி கொஞ்சம் சோகமா இருக்கா. டேஹா நம்ம ஹீரோ ஒரு ஹியூமன் மாதிரி பாத்துருக்க மாட்டான், விளையாடுறதுக்கு ஒரு பொம்மையா பார்த்திருப்பான். பட் அந்த பொம்மையா அவனை அடிச்சு போட்டு அவனை பவர்லெஸ் ஆகும் அவமானமும் படுத்திடுச்சு. ரேகான் ஃபர்ஸ்ட் டைம் தோல்வியை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருந்தானோ அதே சுச்சுவேஷன்ல தான் இப்பவும் இருக்கான். ஈவன் அவன் டாப் அவுட் பண்ணியும் நம்ம ஹீரோ விடாம அவன் கழுத்து நரிச்சு கரெக்டா அவன் மயங்கிற வரைக்கும் வெயிட் பண்றான். ஏன்னா இது ஒன்னும் ரிங் ஃபைட் கிடையாது. ஒருவேளை அவன் மயங்கலனா அவன் இருந்துச்சு நம்ம ஹீரோவை அடிச்சிருவான். சாம்டாக் சொல்லி கொடுத்த மாதிரியே 10 வரை நம்ம ஹீரோ கவுண்ட் பண்ணிட்டு அவனை கீழே போடுறான். டேஹானும் மயங்கிருந்தான். நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண அந்த வீடியோவை குவால் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்றா. இந்த ஒரு வீடியோ ரொம்பவே பாப்புலர் ஆகுது. பூமி கிட்ட பிரச்சனை பண்றான் அந்த பெரிய சைஸ் ஆளு. 200 கிலோ கறியை இவன் எப்படி ஒத்தாளா தூக்கிட்டு வந்தான்னு எல்லாரும் பாக்குறாங்க. இந்த மாஹி காங் இவன் ஒரு சைலண்ட் வெஸ்ட்லர், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க அவனை பத்தி பேசினா. டேஹான் தோத்துட்டானா, வைரல் ஹிட்டுக்கு நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க, அப்ப இவனை நான் தோக்கடிச்சா நானும் ஃபேமஸ் ஆயிரலாம் அப்படின்னு இந்த மாஹி குவாங் யோசிக்கிறான். இவன் சேனல்ல வர 7 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. குவாலோட எடிட்டிங் தான் உண்மையிலேயே சூப்பர். அதனால தான் வீடியோ டக்குன்னு வைரல் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவோ ஸ்னாப்பரை பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹாபின் உண்மையிலேயே நீ ஓகே தானா, அவனோட ஒரே ஒரு கிக்கு என் ரெப்ஸை உடச்சு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், நீ பல கிக்க வாங்கியிருக்கன்னு சொல்லவும் எனக்கு எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். பட் எனக்கு ஒரு விஷயம் தான் இருக்குது, டேஹான் நான் பார்த்த மத்த புள்ளி மாதிரி இல்ல, ஒருவேளை நம்ம நினைச்ச லெவலுக்கு அவன் மோசமான பையன் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் இறக்க குணத்துக்கு அளவே கிடையாது அப்படின்னு ஸ்னாப்பர் சொல்லவும், வாட்ச் உனக்கு இம்பார்ட்டன் நான் கொடுக்கும்போது அவன் ஃபேஸ்ல ஒரு லுக். டேஹானை திரும்ப பாப்பனா நம்ம ஹீரோ யோசிக்கவும், என்னப்பா உனக்கும் அவனை பிடிச்சிருச்சா, அவனுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிடுச்சு. தண்ணியில அடிப்பட்டு அவன் கீழே விழுந்த டைப்ல டேஹான் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கான். தனியா அவனுக்கு ஒரு ஃபாலோவர்ஸே கிரியேட் ஆயிட்டாங்கப்பா. அவன் மட்டும் இப்ப சேனல் ஆரம்பிச்சான் உடனே ஃபேமஸ் ஆயிருவான். பட் அது அவனுக்கே தெரியாதுன்னு ஸ்னாப்பர் சொல்றான். நான் அவனை பத்தி தப்பா சொல்லிட்டேன், அழகான பசங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். வயசான ஆள் மாதிரியே பேசக்கூடாது, அப்பப்ப பாட்டு பாடக்கூடாதுன்னு கபால் வந்து அவளோட ஸ்பீச்சை திருத்திக்கிட்டு ட்ரை பண்றான். ரப்பர் பாம்பை போட்டு சில பசங்க அவளை பிராங்க் பண்றாங்க. கத்தும்போது கூட வயசான ஆள் மாதிரியே கத்ரா பாரு, நான் அதை வீடியோ எடுத்துட்டேன், நம்ம சேனல்ல போட்டு பாப்புலர் ஆக வேண்டியதா அப்படின்னு பசங்க கிண்டல் பண்ணவும், ஹே என் பெர்மிஷனே இல்லாம என்ன வீடியோ எடுக்காதீங்கன்னு சொன்னா கவால பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அவ மலை கை வச்சா ஹாபின் வந்துறப்போதான் பார்த்து அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அடிப்படாம அடி வாங்குறது எப்படியா, அதெல்லாம் ரியல் ஃபைட்ல ஒர்க் ஆகாதுன்னு கலாய்க்கப்பா சொல்றீங்கன்னு குவால் அடிக்க போனா ஹீரோட டெக்னிக் யூஸ் பண்ணி அவளையா தடுக்கிறாங்க. நீ இந்த மாதிரி கியூட்டா நடந்துக்கிட்டு முதல்ல ஸ்டாப் பண்றியா அப்படின்னு பொண்ணுங்க குவால பிடிக்கவும், நான் வேணும்லாம் அப்படி பண்ணல, என் கேரக்டர் அப்படிதான் வா சொல்றா. பாருப்பா அவ அழ போறான்னு சொல்லவோ, என்ன ஏதாச்சும் பண்ணீங்க எங்க அப்பாவை கூப்பிட்டுருவேன் வா சொல்றா.
குவால புள்ளி பண்றதை நிறுத்துங்கடா அப்படின்னு ஸ்னாப்பர் வந்து நிக்கிறான். ஐயோ இவர் ஒரு செகண்ட் இயர், அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் இயர் பார்த்து பயப்படுவோம் நினைக்கியா அப்படின்னு ஸ்னாப்பரை அடிச்சு போட்டுருந்தாங்க. வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கூடுறா அப்படின்னு குவால் திட்டுறா. எல்லாம் இவளால தான் இப்போ குவால வந்து அடிக்க போகிறாங்க. டக்கு நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறான். நீ என்னப்பா நேர்ல இவ்வளவு குட்டியா இருக்க, நம்ம ஹீரோவையும் அவனுங்க கலாய்க்கிறாங்க. எல்லாம் அவனு இவ்வளவு பெருசா இருக்கா போட்டுட்டானுங்களே நம்ம ஹீரோ பாக்குறான். இருந்தாலும் பயத்தை வெளியே காமிக்கல. ஸ்னாப்பர் எதுக்கு அடிச்சிங்கன்னு கேட்கவும், ஏன் எங்க கூடயும் நீ ஃபைட் பண்ண போறியா, நாங்களுமே யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணி யார் வின் பண்றாங்களோ இன்னொருத்தங்க அவங்க யூடியூப் சேனல் எடுத்துக்கலாம் வைப்பமா. ஆப்வியஸ்லி நீ எல்லாம் டேஹான் கூட ரியலா ஃபைட் பண்ணிருக்க மாட்டேன், ஃபைட் ஒரு ஃபேக் தானே அவங்க கேட்கவும், டேஹானை கம்பேர் பண்ணும்போது இந்த முட்டாளுங்க ஒண்ணுமே இல்ல, நானும் டேஹான் மாதிரியே இவங்களை மரட்ட ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு 100 ரூபா இருக்கா அப்படின்னு கேட்கவும், அப்படின்னு கொடுத்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. டேஹானை இமிடேட் பண்றாப்பா அப்படின்னு கலாய்க்கவும், பேசுறது முக்கியம் இல்ல யார் பேசுறாங்கிறதுல தான் இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த பையன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகவும் நம்ம ஹீரோவும் ஃபைட் பண்ண போறான். டக்குன்னு மோசாங் அங்க வரவும் சண்டை நின்றது. முதல்லயே மோசாங் வந்திருக்கணும், பட் பார்க்கவும் அடிச்ச மோசாங் ஏன் இந்த தடவை ஒன்னும் பண்ணல அப்படின்னு யோசிக்கவும், மோசாங் தேவையில்லாத இடத்துல எல்லாம் ஃபைட் பண்ண மாட்டான்ப்பா அப்படின்னு குவால் சொல்ற. அவனுங்களும் யூடியூப் வச்சிருக்கேன்னு சொன்னானுங்களே, எந்த மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணுவாங்கன்னு ஸ்னாப்பர் கேட்கவும், காமெடி க்ரோன்னு சொல்லிட்டு ரோட்ல போற வரவங்க எல்லாரையும் பிராங்க் பண்ணுவாங்க, நிறைய பேர் அதுல கடுப்பாதான் ஆவாங்க, அப்படி இருந்தா அவங்க பாப்புலரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி குவால் சொல்றா. இந்த மாதிரி அநியாயம் பண்றவங்களை பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது, நம்ம அடுத்த டார்கெட் அவங்க தான், இப்படியே விட்டா குவால் அவனுங்க டேஞ்சர்ல மாட்டி விட்டுருவானுங்க, பாத்துக்கிட்டு சும்மா இருக்க போறியா அப்படின்னு பொங்கி ஏழு அப்படின்னு சொல்லுவோம். அவனா நீ பண்றான்னு ஸ்னாப்பரை பார்த்து சொல்லுவான். ஆனா நான் தோத்து போயிட்டப்பா அப்படின்னு ஸ்னாப்பர் சொல்றான். நீ தான் ஃபைட்டர், நீ தான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு ஹாபினை பார்த்தவன் சொல்லுவான். குவால் உண்மையிலே நான் அந்த இடத்துல பயந்துட்டேன், பட் இன்னொரு சான்ஸ் கிடைச்சதுன்னு வையன், கண்டிப்பா உனக்காக நான் அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துருதான். அப்போ மோசாங்க மீட் பண்ணப்போ நடந்த விஷயத்த நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். உனக்கு எதுவும் அடிப்படலேன்னு மோசாங் கேட்கவோ தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை ஆன்ஸ்டால ஃபாலோ பண்ணட்டுமா நம்ம ஹீரோ கேட்கவும், ஹாபின் முதல்ல பூமிக்கு கால் பண்ணு, நீ அவளை கோஸ்டட் பண்ற லெவலுக்கு வா, எதுவும் பண்ணல அப்படின்னு மோசாங் சொல்லியிருப்பான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். குவாலுக்கு முதல்ல இருந்தே நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும். குவாலை அடிக்க வரவோ நம்ம ஹீரோ தடுத்து பார்த்து ரொம்ப வெக்கப்பட்டு வச்சிருக்கா. உடனே நம்ம ஹீரோக்கவா மெசேஜ் பண்றா, நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸவா தூக்கிட்டு போறா. திரும்பவும் அதே பெரிய சைஸ்ல இருக்க அந்த ஆளு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பூமி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். வர வர இவன் தொல்லை அதிகமாயிடுச்சு, இன்னைக்கு வர எனக்கு நைட் ஷிஃப்ட், நான் தனியா போகும்போது எதுவும் பண்ணிடுவானோன்னு பூமி பயப்படுறா. நான் ஆர்டர் பண்ணலாமா, லாஸ்ட் டைம் நம்ம சாப்பிட மிஸ் பண்ண அந்த ஸ்ட்ராபெரி பர்ஃபெக்ட் கிடைக்குமா நம்ம ஹீரோ கேட்கவும், சாரி ஸ்ட்ராபெரி பர்ஃபெக்டா நாங்க எங்க வைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி பூமி டென்ஷனா சொல்றா. அது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹீரோ கேட்டதவா கொடுத்துட்டு சீக்கிரம் அடுத்த கஸ்டமர் வரட்டும் அப்படின்னு அவ கிளம்புறா. மென்னூன்னு இல்லாததை கூட என்ன சீக்கிரம் அனுப்பணுங்கிறதுக்காக அவ செஞ்சு கொடுத்துட்டாள். அளவுக்கு அவ என்ன வெறுக்கிறாளோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அவளை அவாய்ட் பண்ணிருக்கேன், அதை பண்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, சரி நான் இங்க சீன் மேக் பண்ண விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்ப போகும்போது வரல அவ கிட்ட பேச வேண்டிய டைலாக் எழுதி வச்சிருக்கிறத அவ பாக்குறா. சியர்ஃபுல் அண்ட் பாசிட்டிவா பயப்படாம பேசணும்னு நம்ம ஹீரோ எழுதி வச்சிருக்கிறத பார்த்துட்டு வா சிரிக்கவும், ஹே பூமி நீ இப்ப சிரிச்சதானு கேட்கவும், இல்லையே அடுத்த கஸ்டமர் வரட்டும்னு வா சொல்றா. என் பின்னாடி கஸ்டமரே இல்ல, நீ சிரிச்சதானே, சிரிப்புல அந்த கண்ணத்துல குழி விழுறத நான் பார்த்தேன்னு சொல்லவும், அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு வா சமாளிக்கிறா. புதுசா அவங்க சேனல்ல ஒரு பொண்ணு இருக்கா போலியான்னு கேட்கவும், இந்த மாதிரி பூமி ஸ்மைல் பண்ணும்போது டேகனை விட பயங்கரமா தெரியுதாலே நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அவ எங்க ஸ்கூல்ல ஒரு ஃபர்ஸ்ட் இயர் அவ பேரு குவால், அவ ஒரு நல்ல எடிட்டர் பார்த்தா ஹையர் பண்ணன்னு சொல்லவும், அப்படியா அவ கியூட்டா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி பூமி கேட்கவும், இப்போ நான் என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. அவதான் கேக்குறான்ல, சொல்லு நான் கியூட் இல்லையான்னு குவால் அந்த இடத்துக்கு வந்துருக்கா. அந்த பொண்ணு பார்க்க உண்மையிலேயே அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லி பூமி பாக்குறா. கண்டிப்பா நீ கியூட் தான், ஸ்கூல்லயே பாப்புலர்னா அது நீ தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நான் எங்க இருக்கேன்னு எதுக்கு டெக்ஸ்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உன்னை பாக்குறதுக்கு தான் நான் ஒரு ஓப்பனிங் சாங் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. அதை போன்லயே சொல்லிருக்கலாமே நம்ம ஹீரோ கேட்கவும், டக்குனு வா பஞ்ச் பண்றா. உண்மையிலேயே இந்த பொண்ணு ரொம்பவும் கியூட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி பூமி கொஞ்சம் சோகமாகறா. நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் இல்ல, நாங்க ஜஸ்ட் பிசினஸ் பார்ட்னர், பாஸ் உனக்கு இந்த கிஃப்ட் கொடுக்க தான் என்ன இங்க வர சொன்னாரு அப்படின்னு அவ நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க வேண்டிய கிஃப்ட நம்ம ஹீரோ கொடுத்ததா சொல்லி பூமி கிட்ட கொடுத்துட்டா. நான் எப்போ சொன்னா நம்ம ஹீரோ கேட்கவும், அவ கிட்ட திரும்பவும் பேசி ஒன்னா சேரணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி குவால் கேட்கவும், அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கொஞ்சம் அமைதியா இருக்கா. குவால் சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு கரெக்டா எனக்கு ஹெல்ப் பண்றா நம்ம ஹீரோ நினைக்கும் போது, மறக்காம எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு பூமி சொல்லவும், என்ன சொன்ன, நான் உனக்கு மெசேஜ் பண்ணணும்னா சொன்ன நம்ம ஹீரோ கேட்கறான். நான் எதுவும் சொல்லலையேன்னு பூமி வைக்கப்படுறா. என் கால் பெருவரல நகை வளர்ந்து வலிக்குது, நான் கிளம்புறேன், நீங்க 2 பேர் பேசுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பண்ண மாதிரியே கவால் இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நகை வலிக்குதுன்னு சொல்லி கிளம்புறதோட வழி இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு கவால் கொஞ்சம் சோகமா போறா. அவளுக்கு நம்ம ஹீரோ மேல கிரஷ் இருந்தாலும் பூமியும் நம்ம ஹீரோ ஒன்னா இருக்கட்டும் அவ விட்டு கொடுத்துட்டு போயிருந்தா. சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே இப்ப அவ வீட்டுக்கு போயிட்டு இருந்தாலும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி கவாலால நடிக்க முடியல. கேக்குறால நான் கியூட்டா இல்லையான்னு சொல்ல நம்ம சொன்னப்போ நம்ம ஹீரோ நீ கியூட்டு தான் சொல்லிருப்பான். கியூட்டா தெரிஞ்சு ப்ரோஜனம் இல்லையா டென்ஷன் ஆயிட்டா. அடுத்த நாள் பூமி வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கா. ஹீரோ கூட சாட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது உங்க பேங்க்ல ஏதோ இருக்குங்கன்னு பாம்பை தூக்கி போட்டுருந்தாங்க. பயந்தவா ரோட்ல போய் விளரா. ஜஸ்ட் ஒரு பிராங்க் தாங்க, நாங்க தான் காமெடி க்ரோன் யூடியூபர், உங்களுக்கு ஓகேன்னா நாங்க இந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாமா. ஓ உங்களுக்கு தாராள மனசுனவா எதுவுமே சொல்லல. இவனுங்களா சரின்னு சொல்லி அப்லோட் பண்ணிக்கிட்டுதானுங்க, கவலைப்படாதீங்க, நீங்க எதனா அழகா தெரிவிங்கன்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது ரோட்ல கிடக்கிற பூமி மேல ஒரு கார் மோதிர
மாதிரி வருது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பூமிக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அந்த காமெடி க்ரோ பசங்க தான். ஒரே நேரத்துல நிறைய பேர் கூட எப்படி ஃபைட் பண்ண போறதுங்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பூமி மேல கை வச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சா ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ சும்மா இருக்க மாட்டான். அண்ட் அந்த பசங்க எல்லாம் பெருசா ஃபைட்டர்ஸ் மாதிரியோ கிடையாது. பட் நிறைய பசங்க கூட ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ ஃபைட் பண்றதும் கஷ்டம் தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட் வேறு லெவலில் போனாலுமே கூட சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாத மாதிரி கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. நானுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 10. காமெடி க்ரோவோட சேனலை பற்றி நம்ம ஹீரோ மற்றவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த சேனல் ரொம்ப ஃபன்னியாக இருக்குப்பா. நம்ம ஹீரோ சொல்கிறான், நாங்கள் தான் காமெடி க்ரோ, உங்கள் வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராங்க் பண்ண ஒருத்தங்கிட்ட கேட்கவோ எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, தாராளமாக போஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி ஸ்கூலில் இருக்கிற மாதிரி இல்லாமல் மற்றவங்க முன்னாடி இவங்க ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிறாங்களே நம்ம ஹீரோ பார்க்குறோம். அவங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க தெரியும்ல, 7 மில்லியனுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு ஸ்னாப்பர் சொல்லுவோம். வாப்பா நம்மளும் பாம்பு தூக்கி போட்டு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். பாம்பை தூக்கி போட்டு ப்ராங்க் பண்ணுறது மட்டும் அவங்க மெயின் கண்டென்ட் கிடையாது. ஆனால் நம்ம சேனலில் ஒரு வாரத்துக்கு 3 ஃபைட்டை ரெடி பண்ணுமா அப்படின்னு ஸ்னாப்பர் கேட்குறான். இந்த வீடியோ எடிட்டிங்னு குவால் பார்த்துருக்கோம். எடிட்டிங்ல என்ன பிரச்சனை, காமெடி க்ரோ ஆளுங்க அந்த இடத்துக்கு வராங்க. நான் கூட ஈஸியா அடிச்சு போட்டுருவேன். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கலாய்க்கிறா. ஸ்னாபரையும் வந்து ஒன்று பிடிச்சி ஈஸியா அடிச்சிருவேன் கலாச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரைடே போட வேண்டிய எல்லா ஜாக்கெட்டை இன்னைக்கே போட்டு சுத்துறா பாரு, இன்னைக்கு வெனஸ்டேன் கூட அவளுக்கு தெரியலன்னு கலாய்க்கிறாங்க. உங்களுக்கு ஜஸ்ட் 190K சப்ஸ்கிரைபர் தான், உங்க இடம்னு தெரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும், ஒரு நாள் நானும் ஒன்று சர்ப்ரைஸா பிராங்க் பண்ற பாடுறா நம்ம ஹீரோ சொல்லவோ, அது ஒன்றும் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. உண்மையான ப்ராங்க் பண்ணும்போது ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ரொம்பவே ரிஸ்கியான விஷயம். ஸோ ப்ராங்க்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்டது தான் அப்படின்னு ஸ்னாப்பர் பேசிட்டு இருந்தா, பூமி கிட்டே இருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். பூமியோட மெசேஜ் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறேன். ஒரு கார் மம்மலை ஏறிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி மோசங் போய் கேட்குறேன். ஆக்சுவலி கார் ஒன்றும் என் மேலே ஏறலை அப்படின்னு அந்த காமெடி க்ரோ ப்ராங்க் பண்ணும்போது கால் தடுக்கி கீழே விழுந்து தான் அடிபட்டுச்சுன்னு சொல்கிறா. இவ பெர்மிஷனே இல்லாமல் இவளுக்கு விருப்பம் கூட இல்லாமல் அவங்களே இஷ்டத்துக்கு வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காரை மம்மலை மோதுற மாதிரி வருது. பட் டக்குன்னு கார் கரெக்டாக ஸ்டாப் ஆயிருது. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அவனுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு பூமி சொல்கிறா. இந்த மொமெண்ட்டை வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டோமே, இதையோ வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தரை காயப்படுத்திட்டு அவங்க சிரிச்சாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிற்கிறான். சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எதுக்குன்னு வா கேட்குறா. உன்னை ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்காததுக்கு. மோசாங்க இங்கே இருக்கான். ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன். எங்களுக்குள்ள எழுதப்படாத ரூல் இருக்கு. எங்களோட ஸ்ட்ராங்கான முன்னாடி நாங்கள் சீன் போட முடியாது. இத்தனை நாள் நான் என் புது கண்டென்ட்டை பற்றி தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். பட் அது என் பக்கத்துலேயே தான் இருந்திருக்கு. அந்த காமெடி க்ரோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். வைரல் ஹிட் அதோட லைவ் ஸ்ட்ரீமுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ இப்போ சாம்டாக்கோட வீடியோஸ் போய் பார்க்கலாம். ஹவு டு ஃபைட் மல்டிபிள் ஆப்போனன்ட்ஸ் ஆஸ் ஆமச்சர் அப்படின்னு. ஹவு டு பீட் மல்டிபிள் ஆப்போனன்ட்ஸ் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா, ஒரே நேரத்தில் அவனுங்க கூட ஃபைட் பண்ண முடியாது, பயமா இருக்குன்னு தானே சொன்னேன், இப்போ மட்டும் ஏன் மாறினேன் அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் கேட்குறான். ஒரே நேரத்தில் என்னால் மல்டிபிள் ஆப்போனன்ட்ஸை தோக்கடிக்க முடியாது, அதனால தானே அவங்க கூட ஃபைட் பண்ண போகிறதில்ல நம்ம ஹீரோ சொல்லவோ, இலிக்கிற வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் கேட்குறான். டைமாக நம்ம ஹீரோ சாம்டாக்கோட வீடியோஸ் படி ஃபாலோ பண்ணாமல் அவனோட இஷ்டப்படி ஓன் ஃபைட்டை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லெஃப்ட்ல ஒரு பொண்ணுகிட்ட மாஃபியா கேங் மாதிரி பேசிட்டு இருக்கான். அவனை அப்படியே போட்டு தள்ளுங்க, அவன் வரல துண்டா வெட்டுங்க, பாத்தீங்களா நான் பிராங்க் பண்ணிட்டேன் அப்படின்னு. அண்டர் ஏஜ் ஸ்மோக்கிங் பண்ண ஃப்ரெண்டை போலீஸ்ட்ட மாட்டி விட்டது. இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் நிறைய மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நமக்கு 2 மில்லியன் ஏன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. வியூவர்ஸ் முட்டாளுங்களா ஈஸியா ஏமாத்திரலாம், அவங்க தான் நமக்கு காசு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு போறத நம்ம ஹீரோ டீம் ஒளிஞ்சிருந்து கேட்கறாங்க. அவங்க பேசினதை கேட்டியான்னு ஸ்னாப்பர் கேட்கவும், 2 மில்லியன் என் மட்டும் தான் என் காதுல விழுந்துச்சு நம்ம ஹீரோ சொல்றான். பணத்தை தவிர வேற எதுவோ கேட்காதாடான்னு ஸ்னாப்பர் கேட்டுட்டு, பூமி கிட்ட அவனுக்கு பண்ண கண்டன் ஸ்டேஜ் கிடையாது நம்ம ஹீரோ கேட்கவும், ஆப்வியஸ்லி அது ஸ்கிரிப்ட் தான். உண்மையிலேயே பயத்துல அழுற மாதிரி தெரிஞ்சாலும் சைட்ல இருக்கிற லெஃப்ட் பட்டனை பாரு, எந்த ஒரு பட்டனையுமே அவங்க அழுத்தல, ஜஸ்ட் அழுத்தின மாதிரி ஆக்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ டோட்டலி 2 மினிட்ஸ் இருந்திருக்கு. ஒரு 7 மாடி பில்டிங்ல அந்த லெஃப்ட் 2 நிமிஷத்துக்குலாம் இருக்காது. அவங்க கண்டென்ட் எல்லாமே ஸ்கிரிப்டட் தான் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம். இந்த காலத்து நிறைய யூடியூபர்ஸ் பிராங்க் எல்லாத்தையும் ஸ்கிரிப்டடா தான் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயும் நான் விசாரிச்சேன், சிகரெட் பிடிச்சாங்கிற ரீசன்க்குலாம் போலீஸ் அனுப்பி வைக்க மாட்டாங்க. சரி உண்மையிலேயே அது நாங்க ஒரு வாண்டட் கிரிமினல் நினைச்சோன்னு சொல்லி போலீஸை ஏமாத்தி தான் அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இந்த உண்மையை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ஸ்னாப்பர் சொல்லவோ, இல்ல போக்கோக்கு பண்ண மாதிரி ஒரு ஃபேட்டல் ப்ளோவை கொடுக்குறோம் நம்ம ஹீரோ சொல்றான். ரோமி அவங்க கிட்ட வந்து கொலா பண்ணலாமான்னு கேட்கற, காஃபியை கொட்ட மாதிரி என்ன பிராங்க் பண்ணுங்கன்னு சொல்லவோ, அந்த மாதிரி ஸ்கிரிப்டட் பிராங்க்ஸ் எல்லாம் பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல, அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சேன், அப்ப செம காமெடி க்ரோ கூட போய் சேர்ந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சீனியர் மேல காஃபியை கொட்டினா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தான் பிராங்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி காமெடி
க்ரூ கூடயே அவ சேர்ந்துருத்தா. ரோமி நீ ஆக்டர் ஆகிற லெவலுக்கே உனக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லவும் வியூவர்ஸ் முட்டா பசங்களை ஏமாத்துறதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு ரோமி சொல்றா. அதுவும் கரெக்ட் தான், அந்த முட்டாளுங்களை ஈஸியா ஏமாத்திரலாம். பாக்காவோட வயலன்ஸ்னால அவன் பாதிக்கப்படல, எல்லாமே ஜஸ்ட் ஸ்டேஜ்டா இருந்ததுனால தான் அவனுக்கு பிரச்சனை. வியூவர்ஸ் முட்டாளுங்களை ஈஸியா ட்ரிக் பண்ணி அவங்கள நம்ம காசா மாத்திரலாம். இந்த ஸ்மோக் பண்றியான்னு கேட்கவும் எனக்கு அந்த பழக்கம் இல்லன்னு ரோமி சொல்றா. கைஸ் இப்பவே நம்ம நிறைய வீடியோ எடுத்து வச்சா அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம்னு ரோமி சொல்லவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வைரல் ஹிட்டை எக்ஸ்போஸ் பண்றது தான். கண்டிப்பா அவன் ஃபைட் எல்லாமே ரியல் கிடையாது, ஸ்டேஜ்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் பட் அந்த ஃபைட் எல்லாம் ரியல்னு தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ரோமி சொல்றா. அப்படின்னா அவனுங்க வீடியோவை நம்ம எடிட் பண்ணி அதெல்லாம் ஃபேக் மாதிரி நம்ம சும்மா ஸ்டேஜ் பண்ணிடுவோம்னு சொல்லவும் சீட்டிங் ஆச்சேன்னு ரோமி கேட்கறா. வியூவர்ஸ்க்கு உண்மையெல்லாம் தேவையே இல்லை, நம்ம ஜஸ்ட் ஒரு ரூமரை கிளப்பி விட்டா அந்த முட்டாளுங்களும் அதை நம்பிடுவாங்க. அவங்க சேனலை விட என் சேனலுக்கு தான் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா இருக்கு. யூடியூப் வந்து நான் ஒரு விஷயம் தான் கத்துக்கிட்டேன், செலிபிரிட்டிஸை பெருசா காயப்படுத்தக்கூடிய விஷயம்னா அதை அவங்கள ட்ரோல் பண்றது தான் அப்படின்னு சொல்லவும் விக்டிமா கண்டிப்பா நான் இதுல இருக்க, எனக்கு விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு வா போகவும் வியூவர்ஸ் முட்டாளுங்களை ஏமாத்துறது ஈஸின்னு ரோமி பேசினது அவன் வீடியோவா எடுத்து வச்சு எங்க கூட ஜாயின் பண்ணலன்னா வைரல் ஹிட்டுக்கு முன்னாடி உன் சேனல் டெஸ்ட்ராய் ஆயிரும் மறக்கவும் வியூவர்ஸ் எல்லாம் முட்டாளுங்கன்னா அவன் பேசுறத இவ்வளவு வீடியோ எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு கூட தான் ஆக்சுவலி நான் கொலாப் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே லைவ்ல ஆக்சுவலி ஓடிட்டு இருக்கு. ஈவன் உன் சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா இருந்தாலும் நான் ஹாபின் கூட தான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு ரோமி சொல்றேன். ஹீரோ போன் லைவ்ல இருந்தா அவ பேசின எல்லாமே லைவா தான் போயிட்டு இருந்திருக்கு. சாரி காமெடி க்ரோ, பணத்துக்காக நான் விஷயங்களை என் வியூவர்ஸ்க்கு ஸ்டேஜ் பண்ணி காமிக்க மாட்டேன் அப்படின்னு ரோமி சொல்றா. சாரி ரோமி, நீ வியூவர்ஸை பத்தி தப்பா பேசினது லைவ்ல வந்துருச்சு. ஹே காய்ஸ், யூடியூப் அவங்களால ஸ்டேஜ் பண்ணாம பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு அவங்க 3 பேர் இருக்காங்க, என்னால் அதை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்து அந்த காமெடி க்ரோ லீடருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இவன் எப்போவோ இவ்வளோ பெருசா இருப்பானா அப்படின்னு நம்ம பார்க்குறான். ட்ரைனிங் இல்லாமல் மல்டிபிள் ஆப்போனன்ட்ஸ் நீங்க தோக்கடிக்கிறது கஷ்டம். நான் சொல்லி கொடுத்ததுல அட்லீஸ்ட் 10 ஸ்கில்லையாச்சும் நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களால மல்டிபிள் ஆப்போனன்ட்ஸ் தோக்கடிக்க முடியும், இல்லைன்னா நீங்க ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சாம்டாக் சொல்லியிருப்பான். ஈவன் ஸ்கில்ஸ் எதையும் நீங்க கத்துக்கலனாலும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் இன்டிமிடேஷன். பிரேமாண்டிஸ் பஃப்னு சொல்லுவாங்க. உருவத்துல சின்னதா இருந்தாலும் தன்னை பயங்கரமா காமிச்சுக்கிற மாதிரி தெரிஞ்சா ஆப்போனன்ட் பயத்திலேயே பயந்து ஓடிடுவாங்க அப்படின்னு சாம்டாக் சொல்லி கொடுத்துருப்பான். இப்போ நான் சிரிச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுறத பார்த்து அப்படின்னு இன்னைக்கு உண்மையிலேயே பார்க்க பயங்கரமா தெரியுறானே அப்படின்னு ஸ்னாப்பரே ஷாக் ஆகுறான். எனக்கு பயமா இருக்கு, விட்ட பாத்ரூம் போயிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். உண்மையிலே இவன் தான் டேகன்னு தோக்கடிப்பானு அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு கால் வலிக்கிறது. என் ஷூவை திரும்ப தாங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ தைரியமா பேசினாலும் கண்ணு கலங்கி நம்ம ஹீரோ நிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இவன் நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறி இருந்தாலுமே கூட ஒரே நேரத்துல மல்டிபிள் ஆப்போனன்ட்ஸ் கூட ஃபைட் பண்றதுங்கிறது சேலஞ்சிங்கான விஷயம் தான். என்ட்ரி எல்லாம் பர்ஃபெக்டா கொடுத்து பயங்கரமா தான் நம்ம ஹீரோ பேசினாலும் இப்ப கால்வலிக்கு காமெடியா மாறிட்டான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்களை கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி, அதாவது பில்டப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பட் நான் அதை உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 11. ஃபர்ஸ்ட் டைமாக ஹாபின் சாம்டாக்கோட பேச்சை கேட்காம தன்னோட ஓன் ஸ்டைலில் ஃபைட் பண்ண வந்திருக்கான். என்னால் ஏன் அவனுங்களை அட்டாக் பண்ண முடியல இப்போ எனக்கு புரியுது. ஆனால் அப்படின்னு அவனுங்க துரத்திட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு காஃப் கிக்க விடுறான். நான் முன்ன விட ஸ்ட்ராங் ஆகிட்டேன், அதை நானே நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். நான் அவங்களை அட்டாக் பண்ணி அது ஒர்க் ஆகலையா நம்ம ஹீரோ பார்க்குறான். அவங்க கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி மோசாங் சொல்லவும் அந்த ஒரு வீக்கான கிக்கால என்ன ஆக போதுன்னு கூட இருக்கவன் கேட்கவும், இது ஒரு வீக்கான கிக்கா, ஒரு மாசத்துல 10,000 கிக்ஸை ஒன்னால ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? அவன் பண்ணியிருக்கான். ஸோ ஃபைட்டர்ஸா இல்லாதவங்க மேலே இந்த காஃப் கிக்கை யூஸ் பண்ணா அவங்களால காலை அசைக்கவே முடியாது. அந்த 2 பேரோட
மோசாங்கோட காலையும் ஹாபின் கிக் பண்ண அவங்க அசையாம நிக்காங்க. அவங்க லீடர் ஏன் அசையல அப்படின்னு மோசாங் பார்க்கவும், ஏன்னா அந்த ஹாபின் பண்றதுக்கு பேரு இன்டிமிடேஷன். அந்த சென்டர்ல இருக்கிற பையன் ஹாபின் மேல ஒரு ஆல்பா கொரில்லாவை பாக்குறான். சோ அவன் பயத்துல தான் அசையாம இருக்கான்னு மோசாங்கோட கோச் சொல்றாரு. என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, ஈவன் நான் சாப்பிட்ற லெவலுக்கு பயத்துல இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு, இதுதான் அட்ரலினா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். குவால் வந்து ஒரு பொண்ணு ஹாஸ்டேஜா கொண்டு வந்துட்டு கோல மாதிரி ஒருத்தகிட்ட பல பேர் மோதாதீங்கன்னு சொல்லவும், அவ ஹாஸ்டேஜை பிடிச்சி வச்சிருக்கா, வேற வழி இல்ல நாங்க கிளம்புறோம், இல்லைன்னா நாங்க வின் பண்ணிருப்போன்னு நம்ம ஹீரோவோட ஒரு கிக்க பார்த்தே அவனுங்க பயத்துல அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்களை ஏதாச்சும் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லவும், பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த பசங்க கிளம்பிருந்தாங்க. அவனை எப்படி காப்பாத்தின பத்தியான்னு குவால் பேசிட்டு இருக்கா. ஹாபின் கிட்ட ஏற்பட டிஃபரன்ஸை யாருமே நோட்டீஸ் பண்ணல. ஃபைட் பண்றது ஏன் எனக்கு ஃபன்னா தெரியுதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோட லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சதுன்னு அவங்க பார்த்துட்டு இருந்தா, இங்க நம்ம ஹீரோவோட டேலண்ட் அப்பதான் பிளாசம் ஆகுது. அதை யாருமே நோட்டீஸ் பண்ணல. காமெடி க்ரோக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்கோம். நம்ம ஹீரோவை வீடியோவை அப்லோட் பண்றான். இனி நாங்க ஸ்டேஜ் கண்டென்ட் பண்ண மாட்டோம்னு அவங்க மன்னிப்பு கேட்டாலும் ஓவர் கிரிட்டிசிசம் வந்ததுனால காமெடி க்ரோ அவங்க சேனலை எடுத்து மூடிட்டாங்க. குவால் கிட்ட அவனுங்க எப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இது தேவைதான் அப்படின்னு கிளாஸ்ல இருக்கிறவங்களும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ சேனல்லயோ 210K சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு நார்மலா தான் போச்சு. வீட்டுக்கு இந்த நேரத்துல இப்படி தனியா நடந்து போயிட்டு இருக்க, நான் அவங்க தெருமணியில தான் நிக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எனக்கு இருக்கிறதுல சந்தோஷம் பூமி டெக்ஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது ஹாங் வாங்கி மேல போய் மோதுறா. கவலைப்படாத, இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவும், இவன் தான் அவனை ஃபாலோ பண்ற ஆளான் மோசாங் வந்து பிடிச்சா. அவன் மோசாங்கோட சங்கையா பிடிச்சிருந்தான். ஹவு டு ஃபைட் லெசன் 1, அப்போனன்ட்ட டென்ஷன் ஆக்கணும் அப்படின்னு மோசாங் வந்து அவனை டென்ஷன் ஆகிட்டு இருக்கவும், நீ என்ன வைரல் கிட்ட சேர்ந்தவனான் ஹாங் மீ கேட்கறான். அதை நீயே கண்டுபிடி, ஹவு டு பீட் அ சைரம் ரெஸ்லர் அஸ் அ ப்ரோ ஃபைட்டர் அப்படின்னு மோசாங் அவன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இந்த மோசாங்கோட ட்ரெயினரான லோகன் கிரேஸ் அப்படிங்கிறவர் ரொம்பவே டேலண்டடான ஒரு ஃபைட்டர். அவருக்கு ஈக்குவலான டேலண்ட்ல இருக்கிற மோசாங் அவர் கண்டுபிடிச்சது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். மோசாங்கும் சும்மா கிடையாது, ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் டேலண்டட். பட் மோசாங்கே இந்த மான்ஸ்டர் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. மோசாங்க ஹாங்மி கீழே அடிக்கலான்னு போனா டக்குன்னு மோசாங்க ஜம்ப் ஆகி எஸ்கேப் ஆயிருந்தான். நீ ஒரு கராடி மாதிரி சண்டை போடுற, சோ இது ஒரு வேட்டை தான் அப்படின்னு மோசாங் சொல்லவும், பூமியை தள்ளி விட்டுட்டு அவன் மோசாங்க அட்டாக் பண்ண போனா, என்ன தைரியம் இருந்தா அவளை தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடி வரான். பூமி நம்ம ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தப்பா ரிப்ளே வர லேட் ஆகுதுன்னு உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்து, யார் ரிப்ளே பண்ணல, அவளை எப்படிடா தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி கோவத்துல நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான். பட் ஹாங் நம்ம ஹீரோவை பிடிச்சி அப்படியே ஒரே அடி தான். ஈவன் அந்த நேரத்துல என்னால கத்த கூட முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். சைரம் ரெஸ்லிங் அப்படிங்கறதே ஒருத்தரோட கிரிப் ஸ்ட்ரென்த் தான். 17 வயசுல அதுவும் யங்கஸ்ட் ஏஜ்லயே அதோட டாப்ல இருந்தவன் தான் இந்த ஹாங் மாங்கி. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் ரொம்பவே கியூட்டான பொண்ணுங்க. ஒரு பொண்ணு கியூட்டா ஓடிட்டு இருக்கவும் இவன் ஃபாலோ பண்ணி போனோடனே பசங்க கிட்ட போய் அவ ஹெல்ப் கேட்கறா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல என்ன தைரியம் இருந்தா கை வைப்பான்னு வந்து நிக்கவும், ஹாங் மாங்கிக்கு பிடிக்காததே பொண்ணுங்க முன்னாடி சீன் போடுற பசங்க தான். தனியால அந்த எல்லா பசங்களையும் அவன் அடிச்சு போடுறான். அவன் ஒரு மான்ஸ்டர் பா, சில பேர்லாம் அவனை சைபார்க்னே சொல்றாங்க. நீ தோத்து போனதுன்னு உன் தப்பில்லன்னு சொல்லவோ, திரும்பவும் பூமி முன்னாடி நான் அடி வாங்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நல்ல நேரத்துக்கு மோசாங்க இருந்தான், போலீஸ் மட்டும் வரலன்னா என்ன இருக்கும் அப்படின்னு ஸ்னாப்பர் கேட்டா, பூமி முன்னாடி அடி வாங்கிட்டேன் நம்ம ஹீரோ திரும்பவும் சொல்றான். பாக்கோ கூட நடந்த ஃபைட் மாதிரி இது கிடையாது, உன்னால கண்டிப்பா நீ ஃபைட் பண்ணாலும் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஃபியரோட லாவே என்னன்னா பெரிய பயத்தை நம்ம ஃபேஸ் பண்ண அப்புறம் சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு பயமா இருக்கு. காமெடி க்ரூவை ஃபேஸ் பண்ணது ஹாபின்க்கு ஒரு சின்ன பயம் தான். பட் ஹாங் மாங்கி அப்படி இல்ல, அவனை ஃபேஸ் பண்ணது அவனுக்கு ஒரு பெரிய பயமா இருந்துச்சு. சரி நான் ஃபைட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நீ கியூட்டுங்கிறதுனால தான் டேஹான் உன்னை விட்டுட்டு போயிட்டான். இவன் ஒரு கரடி மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா போலீஸ் தான் கால் பண்ணணும், சரியா? நம்ம வியூவர்ஸ் யாருக்கும் தெரிய போறது இல்ல, இந்த ஃபைட்டை நம்ம சீக்கிரட்டா வச்சிருப்போம். ஸ்னாப்பர் பேசிட்டு இருக்கும்போது வைரல் கிட்ட நான் தோக்கடிச்சிட்டேன். ஹாங் மாங்கி அவனோட சேனல்ல வந்து போட்டிருக்கான். இங்க என்னதான் நடக்குதுன்னு நம்ம ஹீரோட சேனல் வியூவர்ஸ் எல்லாம் இவங்களை கேள்வி கேட்கறாங்க. வியூவர்ஸ்க்காக நம்ம ஹீரோவா அவன் கூட போய் ஃபைட் பண்ணலாம் சொல்ல முடியாது. இப்ப நம்ம பாஸ் அவர் கூட போய் ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி காவல் கேட்கவும், வியூவர்ஸ் ரீமேட்ச் கேட்கறாங்கிறதுக்காக அவனை ஃபைட் பண்ண சொல்ல முடியாது. நீ ஃபைட் பண்ண வேணாம், இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் சொல்றான். யூடியூப் சேனல் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணும், சோ தேவையில்லாம ஃபைட் பண்றதை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் சொல்றான். என்னோட செஸ்ட் ஏன் ஹெவியா ஃபீல் ஆகுது, ஸ்னாப்பரும் லைவ் ஸ்ட்ரீம்ல வியூவர்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா. அந்த ஃபைட்டை வைரல் ஹிட் பிளான் பண்ணவே இல்லைன்னு ஸ்னாப்பரும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணவும், வியூவர்ஸோட ஆதரவும் நம்ம ஹீரோ பக்கமா தான் இருந்துச்சு. பூமியும் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி நீ அவன் கூட ஃபைட் பண்றதை பத்தி எல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்றா. அப்படி இதை நான் இப்படியே விட்டுட்டு அவன் திரும்பவும் பூமியை ஹராஸ் பண்ணுவான். ஏன்னு தெரியல, என் மனசு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ சும்மா யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஹவு டு டிஃபீட் சைரம் ரெஸ்லர் அஸ் எ ரெகுலர் பர்சன். நீங்க வின் பண்றதுக்கு எந்த சான்ஸுமே கிடையாது, அதுவும் ஒரு கிராப்லரை ஒரு பிகினரால டிஃபீட் பண்ணவே முடியாது. அப்புறம் எதுக்கு நான் அந்த வீடியோ பண்ணன்னு தானே கேக்குறீங்க. ஏன்னா நீங்க தேவையில்லாம ஃபைட் பண்ணி மாட்டிக்கிட கூடாது, அதுக்காக தான் இந்த அதே நேரத்துல கிராப்லர்ஸை விட ஸ்ட்ரைக்கர்ஸ் வீக்கானவங்க கிடையாது அப்படின்னு சாம்டாக் சொல்லியிருப்பான். சாம்டாக்கோட சேனல் ஃபுல்லா நம்ம ஹீரோ வீடியோவை தேடி பார்த்தாலும் ஒரு சைரம் ரெஸ்லரை தோக்கடிக்க எந்த டெக்னிக்குமே இல்ல. ஈவன் நம்ம ஹீரோக்கு உள்ள பயமா இருந்தாலும் நம்ம ஹீரோவால ஸ்டாப் பண்ண முடியல. ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட மனசு துடிக்குது. பூமிக்காகவா இல்லைன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எதையோ யோசிக்கிறான். இப்போ ஸ்னாப்பருக்கு நம்ம ஹீரோ வந்து கால் பண்றான். எல்லா வியூவர்ஸுமே உன் பக்கம் தான் இருப்பாங்க, சோ கவலைப்படாத, நீ அந்த மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணணும்னு அவசியம் இல்ல ஸ்னாப்பர் சொன்னா. ஸ்னாப்பர் கேமரா எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு வானா, அவன் கூட தான் ஃபைட் பண்ண போறான் நம்ம ஹீரோ சொல்ல. உனக்கு என்னடா ஆச்சுன்னு ஸ்னாப்பர் கேட்கறான். ஜஸ்ட் ஹெவியா ஃபீல் ஆகுது, நான் ஃபைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் அட்ரினலின் சொல்லுவாங்க.
நான் ஃபைட்டிங்க்கு அடிக்ட் ஆயிட்டேனா, நானே இதை எதிர்பார்க்கல, பட் நான் ஜஸ்ட் ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் தலையில ஒரு கேமரா வைக்கிட்டே அதில் லைவ் போட்டுட்டே தான் இருக்கான். ஹே ஹாங் மாங்கி மாமாங்கி மாமாங்கி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு அவனை கடுப்பேத்திட்டு இருக்கான். எல்லாரும் எதுக்கு என்ன அங்கேயே பிடிக்கிறீங்க அப்படின்னு அவனும் டென்ஷன் ஆகுறான். ஹவ் டு ஃபைட் லெசன் 4 கிராப்லர் கூட ரெகுலர் பர்சனா ஃபைட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் அப்படின்னு சாம்டாக் எதையோ சொல்லியிருக்கான். ஹவ் டு ஃபைட் அ சைரம் ரெஸ்லர் ஆஸ் அ ரெகுலர் பர்சன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் எல்லாத்தையும் லைவ் போட்டுட்டு இருக்கிறத டேஹாங்கும் பாக்குறான். ஆப்பனண்ட் ஒரு சைரம் ரெஸ்லரா, நீ இந்த தடவை ஜெயிக்க வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன் ஹாபின். ஆனா அன்னைக்கு அவன் கண்ணில் தெரிஞ்ச அதே லுக் தான் இப்பவோ தெரியுது அப்படின்னு சொல்லி டேஹாங் ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு டேஹாங் நம்ம ஹீரோட்ட கேட்கவும், எனக்கு கத்துக்கொடு டேக்வாண்டோட அந்த ஃபேன்சியஸ்ட் மூவ் பேக் கிக்க நான் கத்துக்கணும் நம்ம ஹீரோ சொல்லவும், நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தா கொன்றுவேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி டேஹாங் நம்ம ஹீரோ மேல அந்த பேக் கிக்க யூஸ் பண்றான். அடுத்த வீடியோவை ஃபியூனரலா வச்சுக்கோ அப்படின்னு டேஹாங் பார்த்தா நம்ம ஹீரோ புக்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவன் கிக்ல இருந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்கான். அந்த கிக்கு புக்ஸ் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நீ இன்னும் செத்துருப்ப அப்படின்னு டேஹான் சொல்றான். அன்னைக்கு ஃபைட்ல இவன் உண்மையிலேயே பின்வாக்க தான் செஞ்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கணும். சரி ஸ்னாப்பரை கேமரா எடுத்துட்டு வெளியே வர சொல்ல ஒன்று விட்டுருந்தேன் அப்படின்னு டேகான் சொல்லவும், இது ஒன்றும் என் வீடியோ கண்டென்ட் கிடையாது, ஸ்னாப்பரும் இங்கே இல்லை, உண்மையிலேயே அதை கற்றுக்கிடணும்னு சொல்லவும், ஆனால் எதுக்கு அப்படின்னு டேகான் கேட்குறான். ஏன்னா டேக்வாண்டோ தான் இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட், நான் எத்தனையோ பேர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன், பட் டேக்வாண்டோ தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட், ஸோ ப்ளீஸ் எனக்கு கற்றுக்கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த தடவை நம்ம ஹீரோ சாம்டாக்கோட வீடியோஸை நம்பி வரல, அவனை போய் டேகான் கிட்ட அந்த பேக் கிக் மூவை மட்டும் கற்றுக்கிட்டு இந்த சைரம் ரெஸ்லர் கூட ஃபைட் பண்ண வந்திருக்கான். ஈவன் மோசாங்குக்கே வந்து ஹாங்மிங் கூட ஃபைட் பண்ணுறது கஷ்டமா தான் இருந்தது. பட் நம்ம ஹீரோவால இவனை ஜெயிக்க முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடிஞ்சது அண்ட் ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் ஒர்த்தாக தான் இருக்கும். இது ஒரு கற்பனை கதை தான் அப்படிங்கிறதுனால கிளைமேக்ஸை அதுக்கு தகுந்தபடி தான் வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப பெருசாக எதையும் எதிர்பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைரல் ஹிட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. ஹாங் மாங்கியை நம்ம ஹீரோ மாங்கி அப்படின்னு கிண்டல் பண்றான். எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தடுத்தா எதுக்குடா திருப்பி வந்து ஃபைட் பண்ற, ஒருவேளை இவங்கிட்ட ஏதாச்சும் போன தடவை மாதிரி பிளான் இருக்குமோ, புது ஸ்கில் ஏதாச்சும் கத்துட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் யோசிக்கிறான். பண்ணும்போது வர்ற அந்த ஹார்மோன் அட்ரலின் அதை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ காஃப் கிக்க விட்டா ஹாங் மாங்கிக்கு எதுவுமே ஆகல. திரும்ப நம்ம ஹீரோ காஃப் கிக்க விட்டாலும் அவன் சில மாதிரி அசையாம இருக்கான். சைரம் ரெஸ்லர்ஸ் எல்லாருமே அந்த சாண்ட் ரிங்குக்குள்ள ஸ்டாண்டிங்ல நிக்கணும், அதுக்காகவே அவங்க காலை ரொம்பவே ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அவனை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோக்கு தான் கால் வலிக்குது. ஒரு வேற சைரம் ரெஸ்லர்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ண உங்களுக்கு கொடுக்குற நான் அட்வைஸ் இதுதான், சாம்டாக் வந்து ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ பேக்வர்ட்ஸ்லேயே செம ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அட்ரலின் ஹார்ட் பீட் துடிச்சது தேவையில்லாம ஃபைட் பண்ண வந்துட்டோன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாவனி பேக்வர்டில் கூட சூப்பராக ஓடுற அப்படின்னு சொல்லி ஹாங்மிங் சொல்கிறான். ஹாபின் முன்னே இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான். பார்த்தீங்களா, அதை நோட்டீஸ் பண்ணுற லெவலுக்கு நானும் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ஹாபின் பேக்வர்ட்ஸில் ஓடுறது மூலியமா எதிரி மேலே கண்ணை வச்சுக்கிட்டே ஓட முடியும், அவனாலையும் ஃபாஸ்ட்டாக ஓடி வர முடியாது அப்படின்னு நம்ம நினச்சா, என்னடா முட்டாள் மாதிரி பேசுகிற, சைரம் ரெஸ்லர்ஸை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதா, சைரம் ரெஸ்லர்ஸ் அவங்களோட பேசிக் ட்ரைனிங்க்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வருது. என் பேசிக் ட்ரைனிங்கை நான் டெய்லியும் 30 கிலோமீட்டர் ஓடுவேன்னு ஹாமிங்கோ செம ஃபாஸ்ட்டாக ஓடி வரான், அது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டேன். அவன் ஓடி வர போஸ்ட்லேயே அவன் மூச்சில் நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச பண்ணுறான். ஓடும்போது அனிமல் ஹியூமன்ஸ் எல்லாரும் வீக்காக இருப்பாங்க, அந்த டைமை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சாம்டாக் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம ஹீரோ பண்றான். அவ்வளோ போஸ்ட்ல அவன் ஓடி வரும்போது பஞ்ச் பண்ணி அவனுக்கு 0 டேமேஜா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பிகினர்ஸா கிராப்லர்ஸா உங்களால கண்டிப்பா தோக்கடிக்க முடியாதுன்னு தான் சாம்டாக் சொல்லியிருப்பான். என்கிட்டயும் ஒரு ஸ்கில் இருக்குன்னு கிராஸ் சாக் போடலான்னு பார்த்தா அவன் கழுத்தே நம்ம ஹீரோக்கு எட்டல. இவன் முன்னாடி நான் ரொம்ப குட்டியா இருக்கனே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கிராஸ் சாக் காஃப் கிக் பஞ்சுன்னு எதுவும் ஒர்க் ஆகல. என் தலையில மட்டும் கை வைக்காதன்னு ஹாங்மிங் சொல்லவும், சைரம் ரெஸ்லர்ஸ்க்கு ஒரு வேளை அவங்க தலை தான் வீக்கா இருக்குமோன்னு சொல்லி நம்ம ஹீரோ வேணும்னே அவன் தலையில லைட்டா பஞ்ச் பண்றான். ரெஸ்லிங் நடக்கிற இடத்துல மணல் இருக்கும், பட் நம்ம ஹீரோவா அவன் தூக்கி கான்கிரீட் தரையில போட போறான். அப்படி மட்டும் போட்டா நம்ம ஹீரோ கதை அவ்வளவுதான். இந்த அப்போனன்ட்டு என்னால தோக்கடிக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுதான் ஹாபின், அவனை முன்னாடியே ஸ்டாப் பண்ணு, அவன் என்ன ஹாபினோட ஸ்பைனியே கையோட கொண்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் வந்து ஷாக் ஆகும். அந்த மாதிரி அடி வாங்குவான்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கான். ஹாபின் இப்போ ஒன்னு கெட்டு போயில, ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் சொல்றான். ஹேமச்சரா இவனை கண்டிப்பா தோக்கடிக்க முடியாதுதான், கிராப்லர்ஸை விட வீக் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொல்றது கரெக்ட் தான், ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ராங்கானவங்க தான், அதுல இன்க்ளூடிங் நீயும் தான் அப்படின்னு சொல்லி டேகான் நம்ம ஹீரோவை பாக்குறான். டேக்வாண்டோட அந்த ஃபேன்சி மூவ் பேக் கிக் அதை எனக்கு கத்துக்கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டேகான் கிட்ட வந்திருப்பான். அந்த ஃபேன்சி மூவான ஷார் ஃபயர் நாக் அவுட் டேக்வாண்டோட ஃபேன்சியஸ்ட் மூவ் பேக் கிக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேக்வர்ட்ஸ்ல ஓடுறான். இப்போ அப்படியே டர்ன் ஆகி நம்ம ஹீரோ அவனை ஒரு பேக் கிக் ஓடுறான்.
இப்போ டேகானோட ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியை நமக்கு காமிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது, டேக்வாண்டோ பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் அந்த டோஜோ, சின்ன பசங்க ஹோம்ஒர்க் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லவும் டேகான் MMA ஃபைட்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டேக்வாண்டோ ஃபைட்டுக்கு எந்த ஃபியூச்சரும் இல்ல, யாரும் கத்துக்கிட வரல, நானும் காசு சம்பாதிக்கணும், அந்த டியூஷன் தான் எடுத்தாகணும் நம்ம மாஸ்டர் சொல்லவும் என்னோட டோர்னமெண்ட்ல நான் வின் பண்ணா நீங்களும் உங்க பெஸ்ட் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொன்னீங்களே, ரியல் ஃபைட்ல டேக்வாண்டோ ஒர்த்லெஸ் நினைக்கிறீங்களா? அதுக்கு ஃபியூச்சர் டேக்வாண்டோ வச்சு நான் MMA ஃபைட்டர்ஸ் தோக்கடிக்கிறேன், ஏன்னா டேக்வாண்டோ தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி டேகான் வந்து அவன் மாஸ்டர் கிட்ட சொல்லியிருப்பான். நான் கிரேட் ஸ்கூல்ல போட்ட யூனிஃபார்ம் உனக்கு பர்ஃபெக்டா செட் ஆகுது அப்படின்னு டேகான் நம்ம ஹீரோவை பாக்குறான். ஒரு விளைவை என்ன அடிச்சிருவானோ நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். டேகான் பேக்வர்ட்ஸ்ல ஓடுறது நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன மாஸ்டர்னு கூப்பிட்டு நம்ம சொல்றான். ஹெல்ப் பண்ற பர்லை வேண்ட வச்சு காமெடி போட்டுறோம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் நான் ஏன் பேக்வர்ட்ஸ்ல ஓடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் உனக்கு என்னமா புரியல, பேக் கிக் பண்றதுக்கான ஆக்சுவல் ட்ரைனிங் மெத்தடே பேக்வர்ட்ஸ்ல ஓடுறது டேகான் சொல்லவும் டேக்வாண்டோ ஸ்ட்ராங்கஸ்ட்னு நான் சொன்னேன், உடனே இவன் என்ன ட்ரெயின் பண்ணிட்டானே நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆப்பனண்டோட சோலார் பிளக்ஸ் வைட்டோட அடிப்பகுதியில ஏன் பண்ணு நான் சொல்லியிருப்பான். இதுதான் சோலார் பிளக்ஸ் தான் நம்ம ஹீரோ பார்த்தா அவனோட மணியில கிக் பண்ணியிருக்கான். ஸ்ட்ரைட் ஃபைட்ல இதெல்லாம் சாதாரணம், வின் பண்ணது எப்படியும் வின்னிங் தான் அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் பார்க்குறான். மெயினில் பேக் கிக்க கொடுத்ததுனால கண்டிப்பாக அவன் தோத்துருவான்னு பார்த்தா அவன் நம்ம ஹீரோவை பிடிச்சி தூக்கிட்டான். மெயினில் அந்த ஸ்ட்ராங்கான பேக் கிக்க பண்ணி இவன் இன்னும் ஸ்டாண்டிங்கில் இருக்கானா நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அவன் என்ன கீழே போட்டால் என்னால் எந்திக்க முடியாது, நான் எதையாச்சும் பிடிக்கணும் நம்ம ஹீரோ வந்துட்டு கைக்கு வந்ததை பிடிக்கிறான். பார்த்தா அவ்வளோதான், ஹாங்மிங்கோட விக்கு துண்டை கலண்டு வந்துருது. 30,000 பேர் இருந்த அந்த லைவ் ஸ்ட்ரீமில் ஒரு செகண்டுக்கு கமெண்ட்ஸே வராமல் அமைதியாக இருந்துச்சு. ஈவன் வியூவர்ஸ் கூட இதை பார்த்து ஷாக்கில் உறைஞ்சு போயிருந்தாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கவும் இல்லை வேண்டாம் அப்படின்னு ஹாங்மிங் சொல்கிறான். சாரிப்பா நான் வேணும்னு அப்படி பண்ணல, கவலைப்படாத கொஞ்சம் வருஷத்தில் அது திரும்ப வளரும் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைட் பண்ற பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், ஆனா நான் ஓவர் வெயிட், எல்லாரும் என்ன ஃபேட்டின்னு சொன்னாங்க, என் மொத்த முடிய கொட்டுறதுக்குள்ள எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு நினைச்சு அப்படின்னு ஹாங்மிங் அழுதுட்டு இருக்கான். ஆமா நீ என்ன சாப்பிட்றான்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இதுவோ முடி வளர்றதுக்கான ஒரு சப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையிலேயே அவனை நாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா, அப்புறம் எதுக்கு நீ மூசாங் கூட ஃபைட் பண்ணன்னு கேட்கவும் பூமியை ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான், அவன் பிரச்சனை பண்றான்னு நினைச்சுதான் நான் மூசாங் கூட ஃபைட் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்றான். பூமி ஒன்ன பார்த்து பயந்தாலே அது உனக்கு தெரியலையா நம்ம ஹீரோ கேட்கறதுக்கு பவர்ஃபுல்லான பசங்களை தான் பிடிக்கும், நான் ரெஸ்லிங் பட்ட காசு எல்லாத்தையும் இவரோட டியூஷன்ல தான்ப்பா இறச்சிருக்கு, இவர் 10,000 பொண்ணுங்களை டேட் பண்ணியிருக்காரு, இவர் அட்வைஸ் தான் நான் ஃபாலோ பண்றேன், வைரல் ஹிட் நீயே சொல்லுப்பா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஹாங்மிங் வந்து அழுது கேட்கவும் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஏன்னு தெரியல இவனோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது, எனக்கும் அழுகையா வருது அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஸ்னாப்பரும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது, நான் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கணும் பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காக தான் யூடியூபவே ஆரம்பிச்சேன், என் யூடியூபை நான் க்ளோஸ் பண்றேன், சாரி வைரல் கிட்ட நம்ம கிளம்புவோம். ஹாங்மாங்கே வியூவர்ஸோட சப்போர்ட்டை பாரு நம்ம ஹீரோ காமிக்கிறான். நம்பிக்கையை விட்டு கொடுக்காத மேன், நானும் ஒன்ன மாதிரி தான், கண்டிப்பா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும்னு வியூவர்ஸ்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, உன் யூடியூப் ஜர்னிக்கு இதுதான் ஒரு தொடக்கம், விட்டு கொடுக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதோட வைரல் ஹிட்டோட அந்த லைவ் ஸ்ட்ரீமா முடியுது. மூசாங் பூமி எல்லாரும் அந்த லைவ் ஸ்ட்ரீமை பாக்குறாங்க. பூமியுமே இப்ப திரும்ப ஹாங்மிங்க பார்த்த அப்புறம் அவ பயப்படல. இதுக்கு மேலே எடிட்டர் நீதா பார்த்துக்கணும்னு குவால்கிட்ட வீடியோவை கொடுக்குறாங்க. என் கண்ணையே இது கலங்க வச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி குவாலா அந்த வீடியோவை செமையா எடிட் பண்றா. நம்ம ஹீரோவோட சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் ஒரு 10,000 பேர் அதிகமாகறாங்க. சேனல் ரொம்ப குயிக்கா ஃபேமஸ் ஆகிக்கிட்டே போகுது. இது எல்லாமே என்னோட பிளான் தான். இப்படியே போனா மேபி ஒரு 20 வயசுல நான் ஒரு மூவி டைரக்டர் ஆயிருவேன் போலியே அப்படின்னு ஸ்னாப்பர் பார்க்கும்போது அவன் போன்ல ஏதோ மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் வந்து அதை பார்த்து ஷாக் ஆகுறான். பூமி கிட்ட நான் இப்ப டெய்லியோ பேசுறேன், பணத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அவங்க அம்மாவை பாக்குறான். என்ன ஹாபின்னு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் வந்துட்டாளா, நீ இப்ப பார்க்கவே டிஃப்ரெண்டா ஹாப்பியா தெரியறேன்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். கடங்காரங்க இப்பெல்லாம் போன் அடிக்கிறதே இல்லைன்னு கேட்கவும் நான் முக்காவாசி கடனை அடிச்சிட்டேன், என் பார்ட் டைம் ஜாப்ல நல்ல சேலரி கிடைக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். நமக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்களோ நம்ம ஹீரோ நினைச்சா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டா நானும் உன் கூட அந்த பார்ட் டைம் ஜாப்ல ஒர்க் பண்றேன்னு அவங்க சொல்றாங்க. இல்லம்மா உங்களால அந்த வேலையை பார்க்க முடியாது, எங்க அம்மா கூட போய் நான் எப்படி ஃபைட் பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நர்ஸும் எதுக்காகவும் தேடிட்டு இருந்தாங்க இம்பார்ட்டன்ட்னு சொல்லவும் சரி நான் போய் பாக்குறேன் நம்ம ஹீரோ போய் நர்ஸை மீட் பண்ண போறான். நான் ஃபைட் பண்ணி தான் சம்பாதிக்கன்னு கண்டுபிடிச்சேன், எங்க அம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க எங்க அம்மாவோட சர்ஜரிக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். சர்ஜரி மட்டும் முடிஞ்சிச்சுன்னா அவங்க அம்மாக்கு நீ டயாலிசிஸ் பண்ண தேவையில்ல, அவங்க வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா கூட சேர்ந்து நான் வீட்டுல ஒன்னா வாழுவேன்னா நம்ம ஹீரோ கண் கலங்குறான். இது நல்ல நியூஸ் தானப்பா, ஹாப்பியாரு. என்ன சர்ஜரிக்கு தான் ஒரு 2 மில்லியன் சொல்லவும் 2 மில்லியன் நான் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நமக்கு சர்ஜரி நடக்க போதுன்னு பூமிக்கும் நம்ம ஹீரோ மெசேஜ் பண்றான். பணத்தை பத்தியும் நம்ம ஹீரோக்கு இப்ப எந்த கவலையும் இல்ல, அது போக இப்ப எனக்கு கிரேட்டான ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எங்க அம்மாக்கு சர்ஜரி பண்ண போறாங்க, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்னாப்பர் அப்படி என்ன நியூஸை பார்த்து ஷாக் ஆனா அப்படிங்கறத கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட ரிவீலே பண்ணல. அந்த ஹாங் மாங்கி ஒரு மோசமானவன் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஹீரோவும் மோசாங்க ஃபைட் பண்ண போயிருப்பாங்க. பட் உண்மையிலேயே அவன் அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமானவன் இல்ல. இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.